சால்வேஷன் ஆஃப் இந்தியா வழங்கும் ஜீவ வார்த்தை தேவ செய்தி. பாஸ்டர் கே. மோசஸ் மாரியப்பன், மதுரை. சால்வேஷன் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரீஸ் மற்றும் பப்ளிக் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் மூலமாக தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகளுக்காக பல உதவிகளை செய்து வரும் உங்கள் அன்பு சகோதரர் பாஸ்டர் கே. மோசஸ் மாரியப்பன் அவர்கள் முற்றிலும் பார்வையற்றவர். அரசு விதிமுறைகளின்படி நடத்தப்படுகிற இந்த ஊழியத்திற்காக உங்கள் உதாரத்துவமான உதவிக்கரங்களை தாருங்கள். எங்கள் ஊழியங்களில் நடைபெறுகிற ஆவிக்குரிய கன்வென்ஷன்கள், வீட்டு கூட்டங்கள், அழைக்கின்ற சபையில் தேவ செய்திகளின் மூலமாக கிடைக்கும் உதாரத்துவமான காணிக்கைகளால் இந்த ஊழியங்கள் நடைபெறுகின்றன. உங்கள் சபை கூட்டங்களுக்கும் வீட்டு கூட்டங்களுக்கும் ஜெபங்களுக்கும் போதகரை தொடர்பு கொள்ள விரும்பினால் தொடர்பு கொள்ளுங்கள். பாஸ்டர் கே. மோசஸ் மாரியப்பன், செல் 9360383940. இந்த நாளிலும் கூட இந்த காலை வேளையை கொடுத்திருக்கிற தேவாதி தேவனுக்கு, ராஜாதி ராஜனுக்கு, அவர் சொன்ன கட்டளையின்படி ஓய்வு நாளை அவரை ஆராதிக்க நாம் கூடி வந்திருக்கிறோம். தொடர்ந்து அவருடைய நாமத்தை உயர்த்தும்படியாக கொஞ்ச நேரம் ஸ்தோத்திர பலிகளை நாம் ஏறெடுத்து நல்ல அவர் விரும்புகிற ஆவிக்குரிய ஒரு அனலுள்ள ஆராதனையை நாம் செய்ய போகிறோம். கர்த்தர் நல்லவர், அவர் வல்லவர், போதுமானவராக நம் மத்தியில் இருக்கிறார். எல்லா வாரங்களும் நம்மோடு சேர்ந்து அநேகம் பேர் தொலைக்காட்சியிலும் யூடியூப்பிலும் இணைந்து கொள்கிறார்கள். அதை பார்க்கும்போது நான் கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளிலும் சபையில் கலந்து கொண்டிருக்கிற, யூடியூப்பிலே ஆன்லைனில் இணைந்து கொண்டிருக்கிற எல்லாரும் சேர்ந்து உதடுகளின் பலியாகிய தோத்திர பலியை நம்ம கர்த்தருக்கு செலுத்த போகிறோம். அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். அல்லேலூயா. வேதம் சொல்கிறது, காலையிலே தேடுகிறவன் என்னை கண்டடைகிறான் என்று சொல்லி இருக்கிறது. காலைதோறும் அவருடைய கிருபை புதிதாக இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கடந்த நாட்களை நாம் பார்க்கும்போது எத்தனையோ விதமான பலகீனங்கள், போராட்டங்கள், சுகவீனங்கள் எல்லாவற்றையும் நாம் கேள்விப்பட்டாலும் கண்ணின் மணி போல நம்மை பாதுகாத்து இந்த ஓய்வு நாளை கொடுத்திருக்கிறார். இந்த நல்ல தேவனை நோக்கி சொல்லுவோமா, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். துயாதி துயவரே மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நேற்றும் இன்றும் என்று மாறாதவரே மை ஸ்தோத்தரிக்கிற ராஜா. வாழ்நாளில் ஒன்றை கூட்டி தந்திருக்கிறவரே மை ஸ்தோத்தரிக்கிற ராஜா. இந்த நாளிலும் கூட உம்மை ஆராதிக்க, துதிக்க, ஸ்தோத்தரிக்க நல்ல ஒரு ஆலயத்தை கொடுத்திருக்கிறீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திர ராஜா. ஆண்டவரே, அன்றைக்கு சங்கீதக்காரன் சொன்னதன்படியே அப்பா ஸ்தோத்திரம், கைத்தாளத்தோடும் எக்காலத்தோடும் ஏகமாய் துதிக்க 10 நரம்பு வீணைகளை எல்லாம் இன்றைக்கும் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரே, அதற்காக கூட உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிற ராஜா. அப்பா, கடந்த நாட்கள் முழுவதும் எங்களை பாதுகாத்தீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதும் இந்த ஆராதனையிலே வரக்கூடிய பிள்ளைகளை, ஆண்டவரே பார்க்கக்கூடிய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க போகிறீர், அதற்காக கூட உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. ஆரம்பம் அற்பம், முடிவோ சம்பூர்ணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதன்படி இந்த ஊழியங்கள் ஒரு நாள் அற்பமாக ஆரம்பிக்கப்பட்டாலும் நீர் வருகைக்கு ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறீர். நாங்கள் அதுக்கு ஆயத்தமாடுவதற்கு ஆண்டவரே முடிவை காணும்படி அநேக சம்பூர்ணமான காரியங்களை நீர் செய்து கொண்டிருக்கிறதற்காய் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்திருக்கிறீர், அதற்காய் ஸ்தோத்திரம். கருத்தாய் எங்களை விசாரித்திருக்கிறீர், அதற்காய் ஸ்தோத்திரம். நித்தம் நடத்துகிற தேவனாய் இருக்கிறீர், அதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிற தேவனாய் இருக்கிறீர், அதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, உம்முடைய வார்த்தையின்படி நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன் என்று சொல்லுகிறபடி இந்த உலக சூழல்கள் எல்லாவற்றிலும் இருந்து ஆண்டவரே எங்களுக்கு ஆறுதல் தந்திருக்கிறீரே, அதற்காய் கூட உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்பா, இமைப்பொழுது கைவிட்டால் உருக்கமான இரக்கங்களிலே அணைத்துக் கொள்வேன் என்று சொல்லுவதன்படி ஆண்டவரே அணைத்துக் கொண்டிருக்கிற உம்முடைய கிருபைகளுக்காக, நடத்தி கொண்டிருக்கிற உம்முடைய கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அப்பா, சங்கீதம் 34:6 நாங்கள் வாசிக்கிறோம், கால்கள் சறுக்குகிறது என்று சொல்லுகிறதற்கு முன்பதாக கிருபை தாங்குகிறதற்காய் ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினி கிடக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடுவதில்லை என்று சொன்ன வேத வசனங்களுக்காக ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்படியே தேடி நாங்கள் கண்டடைந்து கொண்டிருக்கிறதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. இன்னும் அநேக ஜனங்களை இந்த ஆலயத்திலே
நீர் கூட்டி வர போகிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். புதிய ஆத்துமாக்களை ஊழியங்களிலே எழுப்ப போகிறீர். அதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். புதிய பணியாளர்களை கொடுக்க போகிறீர். அதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நல்ல கொயர் டீமோடு எங்கள் பிள்ளைகளோடு சேர்ந்து பாடும்படியாக கிருபை தந்திருக்கிறீர். அதற்காக ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. எல்லா வாரங்களிலும் எல்லா ஆராதனைகளிலும் உம்முடைய பிரசன்னம் இந்த ஆலயத்தை மூடுகிறதற்காய், நிரப்புகிறதற்காய், இந்த இடத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறதற்காய், இந்த இடத்துல நீர் வாசம் செய்து கொண்டிருக்கிறதற்காய் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. இப்பொழுதும் நீர் வாரும் சுவாமி, இப்பொழுதும் நீர் வரப்போகிறீர் சுவாமி. அதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. கொடுத்திருக்கிற எக்யூப்மெண்ட்ஸ்களுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. கொடுத்திருக்கிற வசதிகளுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. இன்னும் தேவையான காரியங்களை ஆண்டவரே நாங்கள் வேண்டிக் கொள்வதற்கு நினைப்பதற்கும் அதிகமாய் செய்கிற தேவன், அறிந்திருக்கிற தேவன், இன்னும் எங்களுக்கு கொடுக்க போகிறதற்காய் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. அப்பா பிதாவே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. ஆதியும் அந்தமும் மானவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. அல்பாவும் மேகாவும் மானவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. இருக்கிறவராக இருக்கிறேன் என்று சொன்னவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. நீர் எங்களை காண்கிற தேவனாக இருக்கிறபடினாலே அப்பா உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. உமக்கே மகிமை உண்டாகட்டும், உமக்கே கனம் உண்டாகட்டும், உமக்கே அப்பா ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கிறோம் ராஜா. நீரே துதிக்கு பாத்திரர் அப்பா. நீரே தூயாதி தூயவர் ஆண்டவரே. நீரே வானத்தையும் பூமியை படைத்திருக்கிற தேவன் ஆண்டவரே. இன்றைக்கும் ஆவியானவராய் ஆட்கொண்டிருக்கிற தெய்வமாய், அன்பினால் நடத்துகிற தெய்வமாய் இருக்கிறதற்காய் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா, அல்லேலூயா, 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 ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானரே, சர்வ சிருஷ்டிகளின் நாயகரே, இந்த ஓய்வு நாளிலும் கூட இந்த பரிசுத்த ஆராதனையை நம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட நீர் எங்களுக்கு இதை ஆசீர்வாதமாய் மாற்றி பாடுகிற பாடல்களிலே உம்முடைய நாம மகிமைப்படுத்த கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி, தியானிக்கிற சங்கீதங்களிலே நீர் எங்களுக்கு இடைபட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே, அறிவிப்பு பகுதி ஆராதனை வேளைகளிலே உம்முடைய நாமத்தை கனப்படுத்த, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த நீர் எங்களோடு பேச வேண்டும் என்று சொல்லி, உம்முடைய வார்த்தை நேரத்தில் அது ஜீவன் உண்டாகவும் பரிபூர்ணப்படவும் நீர் பேச போகிறதற்காய் கூட உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிற ராஜா. இம்மட்டுமாக வந்திருக்கிற பிள்ளைகள், தொலைக்காட்சி யூடியூப்பிலே பார்க்கிற குடும்பங்கள் எல்லாருக்கும் ஒவ்வொரு நாளும் ஆசீர்வாதமாய் இந்த ஆராதனை இருந்ததை போல இந்த நாளிலும் கூட உம்முடைய பலன், உம்முடைய கிருபை, உம்முடைய இரக்கம் எங்களோடு கூட இருந்து எங்களை நீ நடத்த வேண்டும் என்று சொல்லி, எங்களை ஆராதிப்பதற்கு ஒரு புதிய பலனை தர வேண்டும் என்று சொல்லி உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். மீதியான வேளைகளிலே நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இந்த நாளிலும் கூட காலை வேளையிலே சல்வேஷன் ஆஃப் இந்தியா ஊழியங்களின் சார்பாக உங்கள் யாவரையும் வாழ்த்துவதிலும் வரவேற்பதிலும் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தரை நாம உற்சாகமாய் தேடும்போதுதான் அவரும் நம்ம பிள்ளைகளை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளுக்கு பிரகாசத்தை கொடுக்க வேண்டும் என்கிற உற்சாகத்தோடு கடந்து வந்து நம்முடைய குறைவுகள் எல்லாம் நிறைவாக்குவார். இந்த காலை வேளையிலே ஆராதனை நேரங்களாக இருக்கிறபடினால உபவாச கூட்டங்கள், வாக்குத்தத்த ஆராதனைகளில் நாம் சில புது பாடல்களை பாடினாலும் ஆண்டவருடைய நாமத்திலே பழைய பாடல்களை நம்ம சபையில் எப்பவும் பாடுற வழக்கமான பாடல்களை, எல்லாருக்கும் தெரிந்த சில பாடல்களை பாடி நாம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். முதலாவது பாடல் எங்களோடு சேர்ந்து எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். எல்லாரும் சேர்ந்து இருக்கின்ற இடங்களில், பார்க்கின்ற இடங்களிலே, சபையில் நீங்கள் உட்கார்ந்து பாட அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்துடும். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு கர்த்தரை நம்பி ஜீவிக்கும் போது கவலை கஷ்டங்கள் தீருதுன்னு சொல்றீங்க? உண்மையாவே நீங்க விசுவாசித்தால், உண்மையாகவே இந்த வார்த்தையை ரிசீவ் பண்ணினால், இப்பொழுதும் அர்ப்பணிப்போடு இந்த காலை வேளையில் எங்களோடு சேர்ந்து பாடினால் எங்களுக்கு இருக்கிற மகிழ்ச்சி, சமாதானம், சந்தோஷங்களை தேவன் தரப்போகிறார். நிறைய சரணங்கள் உண்டு, ஆனால் அதிகமாக ரெக்கார்டிங்கில் கேட்டு பழக்கப்பட்ட சரணங்களை தான் நாம் ஒரு 3 சரணங்களை பாட போகிறோம். வரும் நாட்களில் எல்லா சரணங்களையும் பாடுவதற்கு நாம் முயற்சிப்போம். கர்த்தரதை வாக்கியம் பண்ணுவார். ஹல்லேலூயா. எஸ், வெரி குட், தேங்க் யூ ஜீசஸ். உற்சாகமாய் பாடுவோம்.
கர்த்தர் நல்லவர். எஸ், பாருங்க எவ்வளவு உற்சாகம் காலை வேளையில அவருடைய பிரசன்னம் அந்த இடத்துல அளவில்லாமல் நிரப்பி கொண்டிருக்கிறது. காலை வேளையில் எங்களோட கனெக்ட் ஆகுங்க. கர்த்தர் உங்களையும் அவரை நம்புகிற பிள்ளைகளை வெட்கப்படுத்த மாட்டார். பாருங்க. எஸ் எஸ், thank you Lord. கர்த்தரை நம்பி ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். இன்னொரு முறை, கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம். எக்ஸலன்ட். கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், thank you Jesus, கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். வாசிங்க. ஜீவ தேவன் பின் செல்வோம், ஜீவ ஒளியை கண்டடைவோம். ஆண்டவர் சொன்னார், இந்த உலகத்திற்கு நான் ஒளியாக இருக்கிறேன் என்று சொன்னார். இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காண்பார்கள் என்று சொன்னார். அது உண்மையான ஒரு வார்த்தை. இந்த உலகத்தை பார்க்க முடியாத எங்களை கூட வெளிச்சத்தை பார்க்க வைத்து பாட வைக்கிறார் என்றால், வேதம் என்கிற வெளிச்சத்தை நாடி எங்களோடு சேர்ந்து சகோதரர் எடுத்துக்கொள்ளும் போது நீங்களும் சேர்ந்து பாடுங்க. ஜீவதேவன் பின் செல்லுவோம், ஜீவ ஒளிதனை கண்டடைவோம். Thank you Jesus. ஜீவதேவன் பின் செல்லுவோம், ஜீவ ஒளிதனை கண்டடைவோம். மனதில் காரிருள் நீங்கிடவே சமாதானம் தங்கும். சும்மா பாடுங்க. மனதில் காரிருள் நீங்கிடவே எல்லாரும் சமாதானம் தங்கும். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். உண்மை வழி நடந்திடும் பக்தர்களுக்கு, உத்தமர்களுக்கு கர்த்தர் துணையாக இருக்கிறார். இந்த ஆராதனையிலும் கூட எத்தனையோ வேளைகள் இருந்தாலும் உண்மையாக நான் ஆண்டவரை தொழுது கொள்ள வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிற உத்தம பிள்ளைகளாக எங்களுக்கு அவர் இன்றும் துணை செய்கிறவராக இருக்கிறார். சேர்ந்து பாடுவோம். Yes Lord Jesus. Thank you Lord. Thank you Lord. எடுத்துங்க. உண்மை வழி வெரி குட். நடந்திடும் உத்தமனுக்கென்றும் கர்த்தர் துணை. உண்மை வழி வெரி குட். நடந்திடும் உத்தமனுக்கென்றும் கர்த்தர் துணை. கண்கள் ஆமென் வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். இன்னொரு முறை. கண்கள் அவன் மீது வைத்திடுவாய், கருத்தாய் காத்திடுவார். கர்த்தரை நம்பியே, கர்த்தரை நம்பி ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின்
கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். ஓஹோ, கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். இப்ப பாட போற ஸ்டான்ஸா ரொம்ப முக்கியமான ஸ்டான்ஸா. இம்மைக்கு மாத்திரம் நாம் அவரை தேடுகிறவர்களாக இருந்தால் பரிதவிக்கிறவர்களாக இருப்போம். ஆகையால் இந்த காலை வேளையில நாம் என்ன சொல்ல போறோம்? இம்மைக்கேற்ற இன்பங்களை நம்மை விட்டு முற்றும் அகற்றி பாட போறோம். ஹல்லேலூயா. எஸ், thank you Lord. Hallelujah. Oh holy. Thank you. இம்மைக்கேற்ற இன்பங்களை நம்மை விட்டு முற்றும் அகற்றுவோம். Thank you Lord Jesus. பாருங்க எப்படி அழகா பாடுங்க. இம்மைக்கேற்ற இன்பங்களை நம்மை விட்டு முற்றும் அகற்றுவோம். மாறாத சந்தோஷம் தேடிடுவோம் மறுமை ராஜ்யத்தின். இந்த நாள் மட்டுமல்ல, மாறாத சந்தோஷம் தேடிடுவோம் மறுமை ராஜ்யத்தில். கர்த்தரை நம்பி ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். ஓகோ, கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். உண்மையா சொல்றேன், அனுபவிக்கிறவனா சொல்றேன், நித்தம் என்னை அவர் நிறுத்தி இருக்கிறதுனால சொல்கிறேன், ஒவ்வொரு ஆராதனைகளிலும் பாட வைக்கிறதுனால சொல்றேன். இந்த உலகத்துல எந்த மனுஷனை நம்பி நான் வெக்கப்பட்டு போனதா உண்டு, சோர்ந்து போனதா உண்டு. கர்த்தரை நம்பி ஜீவிக்கிறேன், கவலை இல்லாம கஷ்டம் இல்லாம சந்தோஷமா பாடிட்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஃபாதர் கூட ஒரு அழகான ஒரு பாட்டு பாடாரு. ஃபாதர் கூட ரொம்ப ஒரு அழகான ஒரு பாட்டு பாடாரு. நல்ல பாட்டு நிறைய வந்திருக்கு, நிறைய பாட்டு வந்திருக்கு, நிறைய பாட்டு உண்டு, எத்தனையோ பாட்டு உண்டு. கர்த்தரை நம்பிடுங்கள், அவர் கைவிடவே மாட்டார், அவர் கைவிடவே மாட்டார். உண்மை. நீங்க பாடி பாருங்க, தேடி பாருங்க, நிச்சயமா அவர் உங்களை கைவிடவே மாட்டார். ஏன் அப்படின்னா, நாம அவரிடத்துல அன்பு வைத்திருக்கிறதுனால அல்ல. நான் பல முறை சொல்லியிருக்கிறேன். 1 யோவானின் புத்தகம் 4வது அதிகாரத்துல 10வது வசனத்துல நம்ம நினைச்சிட்டு இருப்போம் நம்ம அவர் மேல வச்சிருக்கிற அன்புன்னு. அப்படி இல்ல. அவர் நம்மீது வைத்திருக்கிற அன்பின் நிமித்தமாக அவருடைய சொந்த குமாரனை தந்து நம்ம நேசிக்கிறபடினால அன்பு வைத்திருக்கிறார். அந்த அன்பை குறித்து கூட ஒரு நல்ல பழைய பாட்டு, ரொம்ப நாள் ஆச்சு இந்த பாட்டெல்லாம் சபைக்குள்ள பாடி கேட்டு. இப்பெல்லாம் புத்துணர்ச்சி பாடல் சொல்லிட்டு என்னமோ நிறைய பாடல்கள் வந்திருக்கு, சந்தோஷம்தான். ஆனாலும் ஓல்ட் இஸ் கோல்டுன்னு சொல்லுவாங்க, அப்படித்தானேங்கய்யா? நல்லா இருக்கு பாருங்க வரி. ஒரு நாள் உந்தையை கண்டேனையா, அந்நாள் என்னை வெறுத்தேனையா. ஆமென். உந்தையை பெரிதையா, முந்தையை பெரிதையா. எல்லாரும் சபை மக்கள் சேர்ந்து பாடுற மாதிரி சாதாரணமா அப்படி எடுத்துங்க பாப்போம். ஆமென். அன்பே அன்பே ஆருயிர் உறவே. எத்தனையோ பேர் உறவுன்னு சொல்லுவீங்க, நான் இயேசு உறவுன்னு சொல்றேன். என்னோட சேர்ந்து நீங்களும் சொல்லுங்க. ஒரு புதிய மாற்றம் உங்கள் வாழ்க்கையில வரும். Thank you Jesus. Hallelujah. Thank you. Hallelujah. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். Yes. Yes. அன்பே 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 ஆருயிர் உறவே, ஆனந்தம்
வெரி குட். இன்னொரு முறை. அன்பே 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 ஆருயிர் உறவே ஆனந்தம் ஆனந்தமே. எஸ் லார்ட் ஜீசஸ். பாருங்க, இசை இல்லைன்னா ஒரு பாட்டு குழம்பு இல்லாத சோறு மாதிரி. அதனாலதான் ரொம்ப கஷ்டப்பட்டு கூட எங்கெங்கயோ இருக்கிறவங்களை எல்லாம் உட்கார வச்சு அண்ணன் வாசிங்க, பிரதர் வாசிங்கன்னு சொல்லி வாசிக்க வைக்கிறேன். ஏன்? கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும், அனல் உண்டாகணும். அனல் உள்ள, அபிஷேகம் உள்ள, அந்நிய பாஷை உள்ள ஒரு ஆராதனைன்னு சொல்லி எங்க ஆராதனைக்கு பேர் இருக்கு. இன்னைக்கு அது இருக்கணும். பாடுங்க. ஆமென். Yes, Lord Jesus. ஒரு நாள் உந்தையை கண்டேனையா, அந்நாள் என்னை வெறுத்தேனையா. ஒரு நாள் உந்தையை கண்டேனையா, அந்நாள் என்னை வெறுத்தேனையா. உந்தையை பெரிதையா, என் மேல் உந்தையை பெரிதையா. எல்லாரும் சேர்ந்து உந்தையை பெரிதையா, என் மேல் உந்தையை பெரிதையா. அன்பே 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 ஆருயிர் உறவே ஆனந்தம் ஆனந்தமே. தேங்க்யூ லார்ட். ஸ்டான்ஸா எடுத்துங்க, உற்சாகமா பாடுங்க. கர்த்தர் கேட்கிறாருங்க நம்ம குரலை. ஆமென். ஸ்தோத்திரம். இருக்கின்ற இடங்கள்ல கைகளை தட்டி உற்சாகமாய் பாடுங்க. எடுத்துங்க. Thank you Jesus. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பரலோகத்தின் அருமை பொருளே நரரோகரின் அருளே அருளே. பரலோகத்தின் அருமை பொருளே நரலோகரின் பேரையா ஆழம் அறிவேனோ, அன்பின் ஆழம் அறிவேனோ. ஹல்லேலூயா. ஆழம் அறிவேனோ, அன்பின் ஆழம் அறிவேனோ. அன்பே 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 ஆருயிர் உறவே ஆனந்தம் ஆனந்தமே. ஆமென். அன்பே அன்பே ஆருயிர் உறவே ஆனந்தம் ஆனந்தமே. Yes, Lord Jesus. Amen. Yes, Lord Jesus. எடுத்துங்க. ஆமென். அப்படியே வாசிங்க. வெரி குட். Thank you Lord. அலைந்தேன் பல நாள் உமையே அறியா, மறைந்தேன் திரிந்த துரோகி நான். அலைந்தேன் பல நாள் உமையே அறியா, மறைந்து திரிந்த துரோகி நான். அனைத்தீர் அன்பாலே என்னையும் அனைத்தீர் அன்பாலே, அனைத்தீர் அன்பாலே என்னையும் அனைத்தீர் அன்பாலே. அன்பே 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 ஆருயிர் உறவே ஆனந்தம் ஆனந்தமே. வாசிங்க வாசிங்க, அது பாட்டு கட்டிக்கிட்டு வாசிங்க. அன்பே ஆருயிர் உறவே ஆனந்தம் ஆனந்தமே. வெரி குட்.
Lord Jesus. எடுத்துக்கலாம். பூலோகத்தின் பொருளின் மகிமை அழியும் புள்ளின் பூவை போல் பூலோகத்தின் பொருளின் மகிமை அழியும் புள்ளின் பூவை போல் வாடாதே ஐயா, அன்பு வாடாதே ஐயா. உண்மையான வார்த்தை இந்த காலை வேளையிலே அறிக்கை பண்ணி பாடுங்க. ஐயா, இயேசுவின் அன்பு வாடாதே ஐயா. அன்பே 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 ஆருயிர் உறவே, ஆனந்தம் ஆனந்தமே. ஏ பாவினின் பொருளின் எளிமை இயம்பரக்கியலாதாம், அன்பின் இனிமை இயம்பரக்கியலாதாம். இசைக்கவும் எளிதாவோம் பரத்தில் இசைக்கவும் எளிதா. இன்னொரு முறை பாடுங்க. இசைக்கவும் எளிதாவோம் பரத்தில் இசைக்கவும் எளிதாவோம். அன்பே 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 ஆருயிர் உறவே, ஆனந்தம் ஆனந்தமே. இன்னொரு முறை அன்பே 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 ஆருயிர் உறவே, ஆனந்தம் ஆனந்தமே. கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நல்ல பாட்டு. அன்பே அன்பே ஆருயிர் உறவே. இன்னைக்கு எத்தனையோ பேரு எதை பார்த்தெல்லாம் ஆருயிரே அன்பே என்னென்னமோ சொல்றோம். ஆனா இந்த உலகத்துல அன்புன்னா, உண்மையான அன்புன்னா ருசிச்சு பார்த்தவங்களுக்கு தெரியும், அது இயேசுவினுடைய அன்பு மட்டும்தான். ஹல்லேலூயா. அந்த அன்பை குறித்து சபையில நம்ம பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க எல்லாரும் சேர்ந்து எல்லா இடத்துலயும் தெரிஞ்ச பாட்டு ஒண்ணு பாடிடுவோமா? என்ன பாட்டு? அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். எல்லாரும் சேர்ந்து பாடுற மாதிரி கைகளை தட்டி உற்சாகமாய். Thank you, Lord. Yes, Lord Jesus. Yes. கைகளை தட்டுங்க எல்லாரும். தெரிஞ்ச பாட்டு தானே, எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். நான் பாடுறதோட நீங்க எல்லாரும் பாடுங்க. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு பாடுங்க. முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை ஆராதனை. ஆமென். ஓ ஆராதனை ஆராதனை. கைகளை தட்டி ஆராதனை 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 ஆராதனை. இன்னொரு முறை அன்பு கூறுவேன் அன்பு கூறுவேன். இன்னொரு முறை இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். எஸ் எபினேசர் இன்னைக்கும் உதவி செய்கிறவராக இந்த ஆலயத்தில், இந்த ஊழியத்தில் வந்து கொண்டிருக்கிறார். வாஞ்சிக்கிறவர்கள்
நிச்சயமாய் விடுதலையோடு கடந்து போவீர்கள். அல்லேலூயா. எஸ் எஸ். எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே, Thank you. எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. எங்களுக்கு இதுவரையில் உதவி நீரே. குடும்பத்துக்கு இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை ஆராதனை இயேசுவே, ஆராதனை ஆராதனை ஹல்லேலூயா. ஆராதனை ஆராதனை. Thank you Jesus. ஆராதனை ஆராதனை அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய். பாடுங்க. ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு இயேசு ராஜா, இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். ஹல்லேலூயா. யெகோவா ராப்பா, சுகம் தரும் தெய்வம். இன்னைக்கு அநேக குடும்பத்துல இது தேவை. சேர்ந்து பாடினா கிடைக்கும், சேர்ந்து துதித்தால் கிடைக்கும், சேர்ந்து இந்த காலை வேளையில இணைந்து கொண்டால் கிடைக்கும். எஸ். Thank you Lord. எஸ். எடுத்துங்க. எல்ரோகி, என்னை கண்டீரே நன்றி ஐயா. சொல்லுங்க. எல்ரோகி, எல்ரோகி, என்னை கண்டீரே நன்றி ஐயா. எங்களை கண்டிருக்கிறீர், என்னை கண்டீரே உமக்கு நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை ஆராதனை இயேசுவே, ஆராதனை ஆராதனை ஒரு மன சுந்தர பரண. ஆராதனை 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 அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய். ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய். ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். எஸ். Thank you. இன்னும் ஆர்வமா நம்ம அவரை நோக்கி பார்க்க 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 ஒரு விசேஷமான சமாதானம், சந்தோஷம் வந்துகிட்டே இருக்கும். ரிசீவ் பண்ணுங்களேன், கிடைக்கும். நிக்கிறோம்ல நாங்கெல்லாம், பாக்குறீங்கல்ல, பாடுங்களேன். எஸ். Thank you Lord. Yes. யெகோவா ரப்பா, யெகோவா ரப்பா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. யெகோவா ரப்பா, யெகோவா ரப்பா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. எங்களுக்கு
சுகம் தந்தீரே. யாரெல்லாம் சுகம் வேணுமோ, எந்தெந்த பகுதியில சுகம் வேணுமோ கையில வைத்து இந்த காலை வேளையில் எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள். நன்றி ஐயா, உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 இயேசுவே, ஆராதனை 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 ஆராதனை. எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு தானே, பாடுங்க. அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். இப்படி பாடுங்க. முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை ஆராதனை இயேசுவே, ஆராதனை ஆராதனை. எல்லாரும் வாயை திறந்து ஆராதனை 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 ஆராதனை. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. இன்னும் அவர் பாடுவார், யெகோவா நிசி, யெகோவா ஷம்மா, யெகோவா ஷாலம். எத்தனையோ இருக்கு. சொல்லி சொல்லி சுதந்திரிக்கும் போது உங்களுக்குள்ள கர்த்தர் பலன், பலகீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்ன கர்த்தருடைய பலன் உங்களுக்குள்ளே கடந்து வரும். அந்த பலனை வாஞ்சிக்கிறவர்கள் இந்த பாடல் வேலைக்காக எங்களோடு சேர்ந்து ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்மை துதித்து பாட இந்த காலை வேளையில் நீர் எங்களுக்கு கொடுத்த சிலாக்கியத்திற்காக, கிருபைகளுக்காக, இரக்கங்களுக்காக, தயவுகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து உம்முடைய ஆராதனையில மீதி உள்ள ஒவ்வொரு பகுதியிலும் உம்மை மகிமைப்படுத்த, உம்மை கனப்படுத்த எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். மீதியான வேலை நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கால வேளையிலே உற்சாகமா எங்களோடு சேர்ந்து ஆராதித்துக் கொண்டிருக்கிற உங்கள் அனைவரையும் இயேசுவின் நல்ல நாமத்திலே மறுபடியும் வாழ்த்துவதில் நான் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். கர்த்தர் நல்லவராக, வல்லவராக, போதுமானவராக இருந்து ஒவ்வொரு ஆராதனைகளிலும் அநேக நன்மைகளை, அநேக விடுதலைகளை நமக்கு செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நிச்சயமாக எனக்கு சாட்சி சொல்ல முடியும். எத்தனையோ சாட்சிகள் உண்டு. சாட்சியின் காணிக்கைகள் தான் இந்த ஊழியத்தை நடத்தி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. எத்தனையோ ஜனங்கள் எத்தனையோ பட்டணத்திலிருந்து, எத்தனையோ நகரங்களிலிருந்து, கிராமங்களிலிருந்து பேசுகிறீங்க, தொடர்பு கொள்கிறீங்க. அநேகம் பேர் இந்த சால்வேஷன் ஆஃப் இந்தியாவையும் தென்பெலஞ்சியில வந்து பார்க்குறீங்க, உபவாச கூட்டங்களிலே கலந்து கொள்கிறீங்க. நிச்சயமா நான் உங்களை கூப்பிடலை, கர்த்தர் அழைத்து வருகிறார். அல்லேலூயா. இந்த நாளிலும் கூட, இந்த நாளில் ஓய்வு நாளுக்கு என்று நமக்கு தேவன் குறித்து கொடுத்திருக்கின்ற ஒரு அருமையான சங்கீதம் 19வது சங்கீதத்தை நாம் தியானிக்க போகிறோம். கடைசி வசனம்லாம் எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரட்டாக, ஃபெமினியனாக தெரிஞ்ச ஒரு வசனம் தான். ஆனால் அது நம்ம இருதயத்துக்குள்ளே இருக்குதா அப்படிங்கிறதான் கொஞ்சம் நம்ம பார்க்கணும். இந்த நாட்களில் பார்க்க போகிறோம். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் சங்கீதம் 19வது சங்கீதத்தை நாம் கேட்க போகிறோம். வாசிக்கலாம். எழும்பி நின்று கொள்ளலாம். இங்கே இருந்து பார்த்தாலும் இதை நோட் பண்ணி வையுங்க. நீங்களும் இந்த சங்கீதத்தை எங்களோடு சேர்ந்து தியானிங்க. இது உங்களுக்கு மிகுந்த ஒரு ஆசீர்வாதமான காரியமாக இருக்கும். அல்லேலூயா. வாசிக்கலாம். வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீத பகுதி சங்கீதம் 19. சங்கீதம் 19. வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது. பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது, இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது. அவைகளுக்கு பேச்சும் இல்லை, வார்த்தையும் இல்லை, அவைகளின் சத்தம் கேட்கப்படுவதும் இல்லை. ஆகிலும்
அவைகளின் சத்தம் பூமி எங்கும், அவைகளின் வசனங்கள் பூச்சக்கரத்து கடைசி வரைக்கும் செல்லுகிறது. அவைகளில் சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்தார். அது தன் மணவரையிலிருந்து புறப்படுகிற மணவாளனைப் போலிருந்து பராக்கிரமசாலியைப் போல் தன் பாதையில் ஓட மகிழ்ச்சியாயிருக்கிறது. அது வானங்களின் ஒரு முனையிலிருந்து புறப்பட்டு அவைகளின் மறுமுனை வரைக்கும் சுற்றி ஓடுகிறது. அதன் காந்திக்கு மறைவானது ஒன்றுமில்லை. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குகிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயமும் சுத்தமும் என்றைக்கும் நிலைத்திருக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாயிருக்கிறது. அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும்பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளித்தேனிலும் மதுரமுள்ளதுமாயிருக்கிறது. அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன். அவைகளை கை கொள்கிறதினால் மிகுந்த பலன் உண்டு. தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும். துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விலக்கி காரும். அவைகளை என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும். அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாயிருப்பேன். என் கண்மலையும் என் மீட்பரும் ஆகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக என்பதே. ஆமென், ஆமென். இந்த சங்கீதத்தை நான் பார்க்கும்போது வேதத்தினுடைய மகத்துவங்களை, ரகசியங்களை அவன் அனுபவித்தவராக அவன் விளக்கி சொல்லுகிற வசனங்களை நாம் பார்க்கிறோம். ஆகையினால தான் அவன் முடிக்கிறான், என் கண்மலையும் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்திலே பிரீதியாக இருப்பதாக. அப்படி என்னையா அதுல விசேஷம்? அப்படி என்ன அதுல விசேஷம்? 7வது வசனத்துல என்ன போட்டிருக்கு? கொஞ்சம் வாசிங்க பார்ப்போம். ஏன் சில பேர் கேட்பாங்க, ஏன் ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு சங்கீதம் தியானிக்கே ஆகணுமா, கட்டாயமா அப்படின்னு கேட்பாங்க. சில சபைகள்ல சங்கீத போதியே கிடையாது, அப்படி ஆராதனைலாம் இருக்கு. கேள்விப்பட்டிருக்கீங்களா? இருக்கு, பாட்டு உண்டு, நல்ல ஆராதனை வர்ஷிப்லாம் இருக்கும். டக்குன்னு சங்கீத பகுதி வாசிக்கிறது கிடையாது. அது ஒரு சில சபைகள் இருக்கு. சரி, போட்டோம். ஆனால் கண்டிப்பாக வேதத்தை நாம் தியானிக்கணும். வேதத்தில் இருக்கிற ரகசியங்கள் என்ன, வேதத்தை படிக்கும்போது நமக்கு வருகிற காரியம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நிச்சயமாக நம்ம தெரிந்து கொள்ளணும். எனக்கு இந்த சங்கீதத்தை பார்க்கும்போது இந்த 7வது வசனம் எனக்கு கூட ரொம்ப சாட்சியான ஒரு வசனமா இருந்தது. வாசிங்க 7வது வசனத்தை. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறது. ஆமென். ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறது. ஒன்றுமே இல்லாத இந்த மோசஸை அவருடைய வார்த்தை தான் உயிர்ப்பித்து இன்னைக்கு வரைக்கும் இந்த ஆத்மா அழிந்து போகாமல் இருப்பதற்கு உதவி செய்திருக்கிறது. அல்லேலூயா. அடுத்து வாசிங்க. ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னுடைய வாழ்க்கையில. இன்னைக்கு நீங்க விசுவாசித்தால் உங்களுடைய வாழ்க்கையிலும் இந்த வேதம் ஒரு தெளிவை கொடுக்கும். கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குகிறது. பேதை ஒண்ணுக்குமே உதவ மாட்டேன்னு ஒரு காலத்துல உங்ககிட்டயே என்ன பத்தி சொல்லி இருக்கிறவங்க எல்லாம் இந்த நிகழ்ச்சியை பார்ப்பீங்க, சபையில கலந்து கொண்டு இருக்கிறீங்க. ஆனா இன்னைக்கு நீங்களே முன்னாடி நின்று கொஞ்சம் யோசிச்சு பேசுவீங்க. அல்லேலூயா. இதற்கு காரணம் என்ன? வேதம். அல்லேலூயா. அந்த வேதம் நம்முடைய இடத்துல இருந்தா நாம கர்த்தருக்கு சாட்சியாய் வாழ முடியும், அவருடைய சமூகத்தில் பிரீதியாக நிற்க முடியும். இன்னும் அவன் சொல்லுவான் பாத்தீங்களா, இந்த வேதம் எப்படி இருக்கு? பொன்னிலும் பசும் பொன்னிலும் விலையேறப்பட்டதா இருக்கிறது. அல்லேலூயா. அக்கிரமங்களுக்கு நீங்கி அவனை என்ன செய்யறது? காத்துக் கொள்கிறது. சேர ஒட்டாமல் காத்துக் கொள்கிறதாக இருக்கிறது. அதையெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு தான் அவர் முடிக்கிறாரு, என் கண்மலையும் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானங்களும் உம்முடைய சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக. வேற எதுவுமே எனக்கு தேவையே கிடையாது. எப்பவுமே நான் எதையுமே முன்னாடி வைக்கிறது இல்லை. 2 பாக்கெட் இருந்தால் 2 பாக்கெட்லையுமே இப்போ வேத புஸ்தகத்தை காதில் கேட்கக்கூடிய பைபிள் மெமரி கார்டு, பைபிள் பென்ட்ரைவ் போட்டிருப்பேன். எங்கே போனாலும் யார் என்னத்தை கேட்டாலும், எதை குறித்து ஆர்குமெண்ட் பண்ணினாலும் சரி, இல்லை ஒரு விடுதலைக்காக கேட்டாலும் சரி, அவர்களுக்கும் சொல்லுவேன், நானும் தெளிவை பெறுகிறேன். அல்லேலூயா. இன்னைக்கு சொல்லுங்க, அந்த வேதம் என்னை கூட பேதையே இருக்கிற மனுஷனை சத்தியத்தை அறியும் போது சாட்சியாக நிறுத்தும், ஞானியாக மாற்றும் என்று சொன்னால் நிச்சயமாக ஞானியாக மாற்றும். இல்லையா, எனக்கு என்ன நடக்க போகுது, உங்களுக்கு ஏதோ நடந்துச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா நிச்சயமா நடக்காது. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, நிறைய பேருக்கு ஜெபத்தை முடிக்கிறதுக்கு இந்த வசனம் தெரியுது.
என் கண்மலை மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இதயத்தின் தியானங்களும் உடைய சமூகத்தில் பிரீதியாக இருப்பதாக. ஆனால் அவருடைய சமூகத்தில் இருக்கிற எந்த மனுஷனுக்கும் குறைவு என்ன செய்யாது, இருக்காது. அதுக்கு வேற எல்லாம் தேவையில்லை. முதலாவது வேதம் தான் நமக்கு தேவை. இந்த வேதம் இன்று வரை ஆத்மாவை உயிர்ப்பித்திருக்கிறது. உங்கள் ஆத்மாவை உயிர்ப்பிக்கும் என்கிற நம்பிக்கையோடு கடந்து போங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க இப்பொழுதும் கூட நாம் ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஒரு பக்தன் சொன்னான், வேதம் எனக்கு வெளிச்சம் என்று சொன்னான். வேதம் எனக்கு இல்லை என்றால் நான் துக்கத்தில் அழிந்து போயிருப்பேன் என்று சொன்னான். தாவீது சொல்கிறான், இந்த வேதம் என் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறது, பேதையை ஞானியாக்குகிறது என்று சொல்கிறான். அதே போல இந்த வேதத்தை நான் தியானிக்கும் போது, இந்த வேதத்தை நான் தினம் வாசிக்கும் போது என்னையும் நடத்தும், என்னையும் ஞானியாக்கும், என்னையும் சாட்சி உள்ளவனாய் வாழ வைக்கும் என்று சொல்லி சபையில எங்களோடு இணைந்து கொண்டு ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உம்முடைய வேதமே வெளிச்சமாக, உம்முடைய வேதமே சத்தியமாக, உம்முடைய வேதமே நித்தியமாக மாற நீங்க கிருபை செய்ய வேண்டும் என்று இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். யாவரும் அமர்ந்து கொள்ளலாம். இந்த நாட்களிலும் கூட கர்த்தருடைய கிருபையினாலே நம்ம அநேக காரியங்களை செய்து வருகிறோம். வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் எல்லாரும் பார்க்குறீங்க. அதை குறித்து தான் சில அறிவிப்புகளை நான் உங்களுக்கு அறிய தந்து ஆண்டவரை நாம் ஆராதிக்க போகிறோம். அல்லேலூயா. கடந்த ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதியில் உங்களுக்கெல்லாம் தெரியும், இன்றைக்கி எவ்வளோ நாள் ஆயிடுச்சுன்னு உங்களுக்கு தெரியும். தம்பி ரஞ்சித்குமார் அவர்கள் ஆக்சிடெண்ட் ஆகி பலவிதமான பணிகள் பாதிக்கப்பட்டாலும் கர்த்தர் கிருபையாய் இந்த நாள் ஆராதனை வரை நடத்தி வருகிறார். இன்னும் அவருக்கு நல்ல சுகத்தை கிடைக்க ஊழியங்களிலே தொடர்ந்து அவரால் செய்யப்பட வேண்டிய பணி, ஏன் அவரால் செய்யப்பட வேண்டிய பணி, அவர் போய் பிரசங்கம் பண்ணுறாரா, பாடுறாரா, அதுக்குண்டான காலங்களை கர்த்தர் கொடுக்கும்போது நிச்சயமாக அவங்க செய்வாங்க. முக்கியமான பொறுப்பு ட்ரெஸரரில் இருக்கிறார். ஆகையினால அவருடைய கையெழுத்துக்களை சில காரியங்களுக்கு இருந்தால் தான் நம்ம என்ன செய்ய முடியும், வங்கி காரியங்களை மூவ் பண்ண முடியும். அவருடைய பணிகளை செய்ய நீங்கள் யாவரும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய குடும்பத்தின் தேவைகளுக்காக நீங்கள் யாவரும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த ஊழியம் முற்றிலும் தாய் தகப்பன் இல்லாத பார்வையற்ற என்னை கொண்டு தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகளுக்காக செய்யப்படுகிறது என்பதை நீங்கள்லாம் அறிஞ்சிருக்கிறீங்க. பல மாதங்களா பல வருடங்களா இந்த ஊழியங்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறீங்க. உங்களை நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க ஒவ்வொரு நாளும் ஜெபித்து கொண்டிருக்கிறேன். இப்பொழுது இந்த மே மாதம் வருகின்ற ஜூன் மாதமெல்லாம் எதுக்கான மாதம், கல்விக்காக தேவை உள்ள ஒரு மாதம். அநேக குடும்பங்கள் அநேக பிள்ளைகளுக்கு உதவி செய்திருக்கிறீங்க. ஒரு குறிப்பிட்ட சில பிள்ளைகளுக்கு மாத்திரம் இன்னும் எந்த ஸ்பான்சரும் கிடைக்கல. அந்த பிள்ளைகளை குறித்தான வீடியோ கூட நான் ஒவ்வொருத்தருடைய வாட்ஸ்அப்புக்கும் தனியாக நான் அனுப்பலாம் என்று நினைக்கிறேன். ஏன்னா வைத்து ஜெபிப்பதற்காக, அந்த பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபித்து கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஊழியத்தை நீங்கள் அறிஞ்சிட்டீங்க, நீங்கள் தெரிஞ்சிட்டீங்க, ஜெபிக்கிறீங்க, உங்களால் முடிந்த நேரங்களில் காணிக்கைகளை கொடுக்குறீங்க. சந்தோஷம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. உங்களை ஆசீர்வதிக்கட்டும். நீங்கள் பார்க்குற இந்த ஊழியத்தை குறித்து உங்களுக்கு தெரிந்த தகவல்களை குறித்து உங்களுக்கு அனுப்பக்கூடிய லிங்க்குகளை மற்றவர்களுக்கு, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு, சபை சார்ந்த ஃப்ரெண்ட்ஸுகள் இருப்பாங்க, வேலை பார்க்குற ஸ்தலங்களில் நம்முடைய ஆண்டவரை அறிந்த பிள்ளைகள் இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணி இந்த ஊழியத்தை குறித்து சொல்லி நீங்கள் அறிமுகம் செய்து வைக்க உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு வாரமும் சபையில் நான் சத்தியத்தை எடுத்து வரும்போது அந்த முந்தின நாள் இரவு முழுவதும் நான் போராடி தான் ஆண்டுடைய சமூகத்திலிருந்து வார்த்தை எடுத்து வருவேன். ஆகையினால இந்த வார்த்தை மிகுந்த பிரயோஜனம் உள்ளதாக இருக்கிறது என்று சொல்லி அநேகம் பேர் சொல்லுகிறீங்க. கர்த்தரை நான் அதிகமாக துதிக்கிறேன், தோத்தரிக்கிறேன். அந்த வார்த்தைகளுக்கான தேவைகள் சந்திக்கப்படணும், அநேக குடும்பங்கள் விடுதலை ஆகணும். இதற்காக நீங்கள் யாவரும் ஜெபித்துக்கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இன்னும் பணியாளர்கள் 7 பேர் இருக்கிறாங்க. 3 இடங்களிலே பிள்ளைகளை தங்க வைக்கிறோம். இப்படி பல சிரமத்தின் மத்தியில் தான் இந்த ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறோம். இதையெல்லாம் நாங்கள் ஒருங்கிணைத்து செய்வதற்கு உங்கள் ஜெபமும் உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளும் மிகுந்த அவசியமாக இருக்கிறது. ஜெபியுங்கள். இன்னும் மாதத்தில் 3வது ஞாயிற்றுக்கிழமை தோறும் நாங்கள் 60 குடும்பங்களுக்கு அரிசி பருப்புகள் கொடுத்துட்ருக்குறோம். அநேகம் பேர் வந்தெல்லாம் பார்க்குறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது நடக்குதா நடக்கலையான்னு வந்தெல்லாம் பார்க்குறீங்க. உண்மையாகவே நான் உங்களை வெல்கம் பண்ணுறேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் நீங்கள் ஒன்று செய்கிறீங்க, வாக்கு பண்ணுறீங்க. சில பேர் வாக்கு பண்ணிவிட்டு கொடுக்க முடியாமல் போயிடுதா, இல்லை மறந்துடுறீங்களான்னு தெரியல. இப்போல்லாம் கிட்டத்தட்ட 46 குடும்பம் வரைக்கும் தான் ஸ்பான்சர் வருது. மித்த குடும்பங்களுக்கு ஊழியத்திலிருந்து எடுத்து போட்டு செய்ய வேண்டியிருக்கிறது. அது அப்படி செய்யும்போது மற்ற பணிகள் கொஞ்சம் என்ன செய்யுது, பாதிக்கப்படுகிறது. இதற்காக நீங்கள் ஜெபிங்க. புதிய நபர்கள் எழும்பணும். வாக்கு பண்ணினவங்க சரியாக என்ன செய்யணும், கொடுக்கணும். 4வது சனிக்கிழமை கூட்டங்கள்
உபவாச கூட்டங்களை, ஒவ்வொரு மாத உபவாச கூட்டங்களை நாங்கள் யூடியூப்பில் அப்லோட் செய்து கொண்டிருக்கிறோம். சபையில் அநேகம் பேர் வந்து கலந்துட்டு இருக்கிறீங்க. உங்களை நான் வாழ்த்துகிறேன் அன்போடு. இப்பொழுதும் லைவில் இணைந்து கொண்டிருக்கிற நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது சமயங்கள் இந்த மதுரை பகுதி பக்கம் வர்றதுக்குள்ள சூழ்நிலைகள் இருக்குமானால், இல்லை ஒருவேளை இங்கே போனால் எனக்கு ஒரு விடுதலை கிடைக்கும், எனக்கு விசுவாசம் இருக்குது, எத்தனையோ பேர் விடுதலை பெறதுனால தான் இந்த சகோதரன் தொடர்ந்து செய்கிறாங்க இந்த ஊழியத்தை அப்படிங்கிற விசுவாசம் இருந்தால், ஒரு மாதத்தில் 4வது சனிக்கிழமையில் நீங்கள் கலந்து கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். ஐயா, நாங்கள் ரொம்ப தூரத்துலேருந்து வரணும், ஒரு நாள் முன்னாடி சாயங்காலமோ இல்லை நைட்டோ இல்லை ஏர்லியராக வந்தால் தங்குறதுக்கு ரெஸ்ட்டு பண்ணிக்கிறதுக்கெல்லாம் கொஞ்சம் இடம், ஃப்ரெஷ்ஷப் ஆகிக்கிறதுக்கெல்லாம் இடம் இருக்கா அப்படின்னு கேட்குறீங்கன்னா, நாங்கள் கர்த்தர் கொடுத்துருக்கிற ஒரு சின்ன இடத்த வச்சுருக்கிறோம். நீங்கள் தாராளமாக வந்து எங்களோடு இருந்து ஆண்டவரை ஆராதித்து உபவாசித்து உபவாச கூட்டங்களிலே கலந்து கொண்டு போக உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். அநேக சாட்சிகள் உண்டு. கடந்த மாதம், அதாவது மார்ச் மாதம் 29ஆம் தேதி காலையில் திண்டுக்கல் பகுதியிலிருந்து அனு சூர்யா மேரி அப்படிங்கிறதான ஒரு சகோதரி என்னிடத்துல ஃபோன் பண்ணாங்க. இப்போ கூட அந்த நிகழ்ச்சியை பார்க்கலாம், ஏன்னா அவங்களாம் யூடியூப்பில் வாரந்தோறும் பார்த்துட்ருக்குறாங்க. ஏன்னா நிறைய காரியங்களை என்கிட்டே டிக்ளேர் பண்ணுவாங்க, கேள்வி கேட்பாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அந்த சகோதரி என்கிட்ட சொன்னாங்க, 4 வருஷம் ஆச்சியா எனக்கு கல்யாணம் ஆகி குழந்தை இல்லை, இன்னும் ஒருக்க கூட எனக்கு தள்ளி போகலை அப்படின்னு சொன்னாங்க. நான் குட் ஃப்ரைடே சர்வீஸ் அன்னைக்கு நான் சொன்னேன், சிஸ்டர் இன்றைக்கி சாப்பாடு போடுறதுக்கு ஆட்கள் இல்லை, இன்றைக்கி ஒரு பொருத்தனையோடு எங்கள் மக்களுக்கு, எங்கள் பிள்ளைகளுக்கு ஈஸ்டருக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்க அப்படின்னு சொன்னேன். அவங்க சொன்ன உடனே எந்த மாறுத்தரமும் இல்லாமல் ஒரு 10,000 ரூபாய் காணிக்கை அனுப்பி வச்சாங்க. நிச்சயமாக எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நானே எதிர்பார்க்கல. ஆனால் கர்த்தர் கிருபையில் இந்த வாரத்தில் அவங்க சாட்சி சொல்லியிருக்கிறாங்க, கர்த்தர் கன்சீவாக கிருபை செய்தார் அப்படின்னு சொல்லிட்டு. இப்படிப்பட்ட சாட்சிகள் தான், இப்படிப்பட்ட விசுவாசம் உள்ள ஜெபங்கள் தான் எங்கள் ஊழியங்களை நடத்துகிறது. அதனால் இந்த ஆலயத்தையும் இந்த ஊழியங்களையும் நீங்கள் ஒரு நாள் வந்து பார்க்க உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் திங்கள் முதல் வெள்ளி வரை நம்முடைய நிகழ்ச்சிகள் காலை 11 மணிக்கு ஜாய் டிவியில் வருது, இரவு 7:30 மணிக்கு ஜாய் டிவியில் வருது, வெள்ளிக்கிழமை தோறும் காலை 8 மணிக்கு தமிழன் தொலைக்காட்சியில் வருது, வியாழந்தோறும் மாலை 7:15க்கு தமிழன் டிவியில் வருது. இவ்வளோலாம் வருதுயா, எப்படி வருது? பணம் கட்டினா தான் வரும். யார் கொடுக்கணும்? நீங்கள் தான் கொடுக்கணும். ஆண்டவர் அறிஞ்ச பிள்ளைங்க தான் ஆண்டவருடைய ஊழியத்துக்கு கொடுக்கணும். அதை பற்றி தான் இன்னைக்கோட செய்தி வைக்க போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையினால தொலைக்காட்சி பணிக்கு மட்டும் 1,04,512 ரூபாய் செலவிடுகிறோம், இன்வாய்சர் போட்டு. ஆகையினால இதில் உங்கள் குடும்பத்தினுடைய திருமண நாள், பிறந்த நாள் போன்ற காரியங்கள் வரும்போது இந்த ஊழியத்தில் ஒரு நிகழ்ச்சியை தாங்க உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். ஒரு வாரத்திற்கு நிகழ்ச்சி தாங்குவதற்கு 13,000 ரூபாய் தேவைப்படுகிறது. டேக்ஸ் இல்லாமல், ரெக்கார்டிங் சார்ஜ் இல்லாமல், தொலைக்காட்சிக்கு மட்டும். சரிங்களா? அதனால் நீங்கள் இதை நோட் பண்ணி கொள்ளுங்கள். வாய்ப்பு இருந்தால், கர்த்தர் ஏவினால், கட்டாயம் அல்ல, விசனமாயும் அல்ல, கர்த்தர் ஏவினால் ஒரு நிகழ்ச்சியை தாங்கி எங்களுக்கு உதவ அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். கீழே போடக்கூடிய எண்களுக்கு எந்த நேரம் வேணாலும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுடைய திருமணம், பிறந்தநாள், மற்ற எந்த காரியமாக இருந்தாலும் நான் ஜெபிக்க காத்திருக்கிறேன். எங்களுக்காக, எங்கள் பிள்ளைகளுக்காக, குறிப்பாக எங்களுடைய பிள்ளைகளின் கல்வியின் தேவைகளுக்காக நீங்கள் மறக்காமல் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க இப்பொழுதும் கூட நான் உங்களை மனதார கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் உங்களை ஆசீர்வதிக்க முடியாது, அவருடைய பேரில் உங்களுக்காக பரத்தில் நிற்க முடியும், அவ்வளோதான். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்பொழுதும் கூட நம்ம எழும்பி நின்று ஜெபிக்க போகிறோம். ஏன் ஜெபிக்கணும் அப்படின்னா, ஜெபம்தான் ஜெயத்தை கொண்டு வரும். அல்லேலூயா. ஜெபம் இல்லைன்னா வாழ்க்கையில ஜெயம் இல்லை. ஜெபம் இருந்தா போதும், வாழ்க்கையில ஜெயம் வரும். இன்னைக்கு இருக்கிற இந்த கடைசி காலங்களில் எபேசியர் 5:17 நாம் வாசிக்கிறோம்ல, நாட்கள் பொல்லாதவைகளாய் ஆனபடினாலே காலத்தை என்ன செய்யணும்? ஆதாயப்படுத்தணும், பிரயோஜனப்படுத்தணும். இது நமக்கு ஜெபிக்க கொடுத்துருக்கிற நேரம். எத்தனையோ இடங்களில் பார்த்துருக்கிறீங்களா, எத்தனை சண்டைகள், எத்தனை பிரச்சனைகள், எத்தனை வியாதிகள், எத்தனை ஆக்சிடென்ட், மரணங்கள் எல்லாம் கேள்விப்படுறோம். நம்ம வீட்டில் நடக்குது, பக்கத்து வீட்டில் நடக்குது. ஆனால் இன்னும் நம்ம என்ன செய்யலை? ஜெபிப்பதற்கான நேரங்களில் கூட இருக்கட்டும் மனசில் இருக்கிற கவலையும் கண்ணீரையுமே நம்ம என்ன செஞ்சுட்ருக்குறோம்? பெருசாக நினச்சிட்ருக்குறோம். ஆனால் நான் சொல்வேன், எத்தனை பிரச்சனை வந்தாலும் சரி, எத்தனை போராட்டம் வந்தாலும் சரி, எப்போவுமே கரங்களை உயர்த்தி, நீங்கள் எல்லாம் பார்த்துருக்கீங்க, அநேக பேர் பார்த்துருக்கிறீங்க, கூட இருக்கிறவங்கெல்லாம் பார்த்துருப்பீங்க, மாடியில் உட்காந்து, சபையில் உட்காந்து அப்படியே கையை நீட்டி ஜெபிப்பேன் பாருங்கள். கர்த்தர் அந்த நாளை, அந்த வாரத்தை, அந்த மாதத்தை ஒரு ஆசீர்வாதமாய் மாற்றிக்கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்பொழுதும் கூட
நம்ம எல்லாரும் எழும்பி நின்று கர்த்தரை நோக்கி பாடி கொஞ்சம் நேரம் தான், ரொம்ப நேரம்லாம் உங்களை நிற்க வைக்க போகிறதில்ல, ரொம்ப நேரம்லாம் உங்களை ஆராதிக்க போகிறதில்ல. ஏன்னா எனக்கு தொடர்ந்து சில காரியங்களில் ஓடிக்கொண்டிருக்கிற அப்படின்னால இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமாக முடிக்கலாம்னு நினைக்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. எல்லாம் அவரை பார்த்து சொல்லி துதித்து ஜெபிக்க போகிறோம். எல்லாம் அப்படியே சொல்லுவோமா? கடந்த நாட்கள் முழுவதும் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்திருக்கிறார். புதிய நாளை கொடுத்திருக்கிறார். புதிய வாரத்துக்குள்ளே அடியெடுத்து வைக்க நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். நான் சொல்கிறேன், எப்போவுமே இந்த வருஷத்தினுடைய ஆரம்பத்திலிருந்து இப்போ வரைக்கும் சொல்லிட்டு இருக்கிறேன், இந்த 5வது மாதம் வரைக்கும் சொல்லிட்டு இருக்கிறேன், முடிவு என்ன செய்ய போகிறது? நல்ல முடிவா மாறப்போகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லவன் இனியவன் என் ஆண்டவன், நாளெல்லாம் சுவைத்து வெரி குட் மகிழ்ந்திருவேன். சுவைக்கணுமா? ஃபாதர் சொல்றாரு, அவர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். சங்கீதக்காரன் சொன்னா, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். இவர் சொல்றாரு, ருசிக்க இன்னும் கொஞ்சம் ஆழமா போய் சுவைக்கணும் அப்படிங்கிறாரு. சுவைக்கணும்னா எப்படி? சில காரியத்தை நம்ம வாயில் எடுத்து பிள்ளைங்க அப்படியே மென்று முழுங்கிட்டு இருக்கனால அப்போ நம்ம என்ன சொல்லி கொடுப்போம் பிள்ளைங்களுக்கு? நல்லா சவைச்சு சாப்பிடு மக்களே, நல்லா சவைச்சு சாப்பிடு, நல்லா மென்று சாப்பிடு மக்களே அப்படிமா. ஏன்? அந்த சாறு உள்ள போய் அந்த ருசி அவங்க என்ன செய்யணும்? உணரணும். அதுக்கப்புறம் தான் அதை திருப்பி என்ன செய்வாங்க அந்த பிள்ளைங்க? தேடுவாங்க. அதனால கர்த்தர் அப்படி நல்லா சுவைச்சு அப்படியே ருசிச்சு அப்படியே, என் ஆண்டவர் எனக்கு நல்லவர், என் ஆண்டவர் எனக்கு வல்லவர், என் ஆண்டவர் எனக்கு போதுமானவர். அவருக்கு ஆராதிப்பதற்கு எத்தனையோ பேருக்கு கிருபை இல்லை, இரக்கம் இல்லை, தயவு இல்லை, ஸ்லாக்கியம் இல்லை, பாக்கியம் இல்லை, எல்லாவற்றையும் எனக்கு கொடுத்துருக்கிறாரு. ஒரு நல்ல இசையோடு சேர்ந்து நல்ல ஆராதனையை நான் பார்த்துட்டு இருக்கிறேன். நல்ல ஆராதனையில் நான் இணைந்து இருக்கிறேன். இப்போ நான் ஆராதிக்கும் போது, என் வாழ்க்கையில் நான் உண்மையாக தேடும் போது, அவர் எனக்கு ஒரு நன்மையும் குறைபட விடுவதில்லைன்னு சொல்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போறார். ஹல்லேலூயா. பாடுமா? நல்லவர் இனியவர் என் ஆண்டவர். பாடுங்க. நாளெல்லாம் சுவைத்து மகிழ்ந்திருப்பேன். வாயை திறந்து, நல்லவர் இனியவர் என் ஆண்டவர், நாளெல்லாம் சுவைத்து மகிழ்ந்திருப்பேன். உண்மையாய் தேடும் யாவருக்கும், சபையில உண்மையாய் தேடும் யாவருக்கும் நான் சொல்றேன், இயேசுவின் நாமத்தில் ஒரு நன்மையும் குறைவதில்லை. நான் சொல்றேன், இயேசுவின் நாமத்திலே நன்மையும் அனுப்பப்பட்டவனாய் சொல்லுகிறேன், அழைக்கப்பட்டவனாய் சொல்லுகிறேன், அபிஷேகம் பண்ணப்பட்டவனாய் சொல்லுகிறேன். எல்லாரும் சொல்லுங்க, குறைவதில்லை, அவமானம் அடைவதில்லை. இயேசுவே, அப்பா நான் உமது பிள்ளை, அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை. இயேசுவே, அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. உம்மைத்தான் நான் பார்க்கிறேன் இந்த ஆலயத்துல. ஆகையினால் என்னை பிரகாசம் அடைய செய்வீர் என்று சொல்லுங்க. கர்த்தர் உங்களுக்கு நல்லவராக வல்லவராக இருப்பார். உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசம் அடைகின்றேன். ஆராதனை ஆராதனை பாடுங்க. அப்பா அப்பா உங்களுக்கு தான். எல்லாம் வாயை திறந்து பாடுங்களேன். கர்த்தரை ஆராதிக்கும் போது எந்த கவலை இருக்கக்கூடாது, எந்த பிரச்சனையை பத்தி திங்க் பண்ணக்கூடாது, எதையும் நம்மளால மாற்ற முடியாது. ஏன்னா ஒரு முடிவு இருக்கும், அது ஒட்ட வைப்பதற்கும் அவர் கரத்துல தான் அதிகாரம் இருக்கிறது. ஆகையால் இப்ப அப்பா இயேசுப்பா நீரே நல்லவராக வல்லவராக இருக்கிறபடியால் உம்மை சுவைத்துக் கொண்டிருக்கிறேன். உமக்கே துதி கன மகிமை செலுத்துகிறேன், உம்மை ஆராதிக்கிறேன் என்று சொல்லி ஆராதிங்க. எல்லாம் ஆராதிங்க. சகோதரரோடு சேர்ந்து பாடுங்க. அப்படி இணைந்து கொள்ளுங்க. கனெக்ட் ஆகி வாங்க ப்ளீஸ். எல்லா கர்த்தரை ஆராதிங்க. வானத்தையும் பூமியையும் படைத்திருக்கிற தேவன், அண்ட சராசரங்களை உண்டாக்கி இருக்கிற தேவன். யோபு சொன்னான், அவன் கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாய் இருப்பேன் என்று சொன்னான். எந்த நிலையில சொன்னா?
எந்த நிலையில சொன்னா ஒண்ணுக்குமே முடியாத நிலையில சொன்னா நல்ல கை கால்களோடு எழும்பி நிற்க கர்த்தர் பலன் கொடுத்திருக்கிறார். நல்ல கார் வசதியோடு சர்ச்சுக்கு வர கிருபை கொடுத்திருக்கிறார். நல்ல பஸ் ஏறி சர்ச்சுக்கு வர கிருபை கொடுத்திருக்கிறார். நல்ல பைக் ஏறி சர்ச்சுக்கு வர கிருபை கொடுத்திருக்கிறார். இப்போ வாயை மூடிட்டு இருக்க கூடாது. எல்லா கர்த்தரை நோக்கி சொல்லுங்க, அப்பா அப்பா உங்களுக்கு தான். எங்கும் நிறைந்த பாடுங்க, எங்கும் நிறைந்த பாடுங்க. எங்கும் நிறைந்த யெகோவாயிலோ ஆமென். ஆராதனை உமக்கே. எல்லாரும் ப்ளீஸ். எங்கும் நிறைந்த யெகோவாயிலோ ஆராதனை உமக்கே. உருவாக்கும் தெய்வம் யெகோவா சிக்கேனும் ஆராதனை. அவர் மறுபடியும் உங்களை உருவாக்கி இந்த ஆலயத்திலே கொண்டு வந்து வைத்திருக்கிறது உண்மை என்றால் உருவாக்கும் எத்தனையோ பேர் உங்களை பார்த்து விழுந்து போயிடுவாங்க, எழும்ப மாட்டான், நடக்க மாட்டான், சோர்ந்து போவான்னு சொன்னாங்க. இன்னைக்கு உங்களை உருவாக்கி இருக்கிற தேவனை நோக்கி சொல்லுங்க, ஆராதனை ஆராதனை இயேசுவே, ஆராதனை அப்பா, இயேசுப்பா, இயேசு டாடி, என் செல்லமே, என் பிரியமே, உங்களுக்கு தான், உங்களுக்கு தான், உங்களுக்கு தான், உங்களுக்கு தான் ஆராதனை. பழைய பாட்டு தானே, பழைய பாட்டு தானே பிரதர், பழைய பாட்டு தானே சிஸ்டர். பாடுங்களேன். அப்படியே உண்மையா ஆவியோடு நீங்க ஆராதிக்கும் போதுதான் விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியும். ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கதான் விடுதலை. ஆவியானவர் எப்படி வருவாரு? நீங்களும் நானும் ஆராதிக்கும் போதுதான் பிள்ளை கூப்பிடுறான்னு வருவாரு. இந்த ஆலயத்துல அப்படி கூப்பிட்டு கேட்டு 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 வாங்கின காரியம் தான் ஒவ்வொரு காரியம். இன்னைக்கு அதே தேவ மகிமை இந்த இடத்துல நிரம்பி கொண்டிருக்கிறதை நான் பார்க்கிறேன். அவரை கூப்பிடுகிற யாவரும், அவரை கூப்பிடுகிற யாவரும் வெற்றுக் கொள்வார்களாக. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி துதிங்க. ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பே. வாழ்க்கையை நீங்க பார்த்திருக்கிறீங்களா? முழு நேரமும் பாதையில சுத்தி சுத்தி வருகிறேன். ஒரு நன்மையும் குறைபடாம நடத்துகிறார். சில நேரங்கள்ல உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு சொன்னது மாதிரி உபத்திரவங்கள் வருது. ஆனா எப்பக்கம் நெருக்கப்பட்டாலும் ஒடுங்கி போகாதபடிக்கு நான் துதிக்கும் போது என்னை நடத்துகிற ஆண்டவர் இன்னைக்கு இந்த ஆலயத்திலே நின்று கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில என்ன குறைவாக இருந்தாலும் நிறைவாய் நடத்துவார். அல்லேலூயா. துதித்து மகிழ்ந்திருங்க. துக்கத்தை எல்லாம் கர்த்தருடைய பாதத்தில் இறக்கி வைங்க. ஏன்னா அவர் தானே சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் சொல்லி. இப்போ அந்த இளைப்பாறுதலை வாஞ்சித்தா எங்களோட சேர்ந்து சகோதரரோட சேர்ந்து அப்படியே ஆண்டவரே, நான் வந்திருக்கிறது உம்முடைய மாளிகை, நான் வந்திருக்கிறது உம்முடைய கூடாரம், நான் வந்திருக்கிறது உம்முடைய பிரசன்ஸ் நிறைந்திருக்கிற இடம். அன்றைக்கு இருந்ததை போல இன்றைக்கும் நீ செய்ய வல்லமை உள்ளவர். ஆகையால் இப்பொழுதும் இறங்கி வாரும் என்று சொல்லுங்க. அவர் இன்றைக்கும் உங்கள் மத்தியில கடந்து வந்து உங்களுக்கு விரோதமா எழும்பி இருக்கிற எல்லா பிரச்சனைகளை மாற்றி போட்டு உங்களுக்கு ஒரு சுமூகமான மனரம்யமான சூழ்நிலைகளை கொடுத்து புது பலனுக்குள்ளே புதிய கோட்டைக்குள்ளே உங்களை வைத்து பாதுகாக்க போகிறார். ஹல்லேலூயா. ஆமென். பாடுமா? என் பலனே என் கோட்டையே ஆராதனை உமக்கு. மறைவிடமே என் உறைவிடமே என் புகலிடமே ஆராதனை உங்களுக்கு தான். ஆராதனை எல்லா கைகளை தட்டி உற்சாகமாய் ஹல்லேலூயா. மறைவிடமே என் உறைவிடமே என் புகலிடமே என் காப்பகமே என் கன்மலையே ஆராதனை உமக்கே. ஆராதனைப்பா உங்களுக்கு. ஆராதனை ஆராதனை இயேசுவே அப்பா ரிஷதார் அரிபலான ஹல்லேலூயா. ஆராதனை எல்லா வாயத்தளவு சொல்லுமா? முடிக்க போறேன். எல்லா வாயத்தளவு
திறந்து அவர் ஆராதிங்க. தெரிஞ்ச பாட்டு தானே, வேற எதுவுமே தெரியாது. இந்த 2 வரி கூட தெரியலன்னா எப்படிங்க? எல்லாம் வாயை திறந்து பாடுங்க. உங்களுக்கு மட்டும்தான் ஆராதனை, உங்களுக்கு மட்டும்தான் ஆராதனை. நீரே சகல துதிக்கும் கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரர். நீரே சொன்னதை செய்யக்கூடிய தேவன், நீரே சொல்ல முடியாத அதிசயங்களை செய்கிற தேவன், நீரே என் புகலிடமும் உறைவிடமான தேவன், நீரே என் கோட்டையும் பங்குமான தேவன் என்று சொல்லி ஆராதிங்க. ஆமென். உங்களுக்கு ஆராதனை. எல்லாம் வாயை திறந்து ஒரு வாட்டி மட்டும் ஆராதனை. இயேசுவே, அப்பா அப்பா உங்களுக்கு எல்லாம் சொல்லுங்க. ஆண்டவரே, எத்தனையோ பேர் நேற்று இருந்தவங்க இன்னைக்கு இல்ல, போன வருஷம் இருந்தவங்க இந்த வருஷம் இல்ல, போன ஞாயிற்றுக்கிழமை இருந்தவங்க இந்த ஞாயிற்றுக்கிழமை இல்ல. ஆனா எனக்கு நல்ல சரீரத்துல பலன் கொடுத்து சுகம் கொடுத்து சின்ன சின்ன மனபாரம் இருந்தாலும் உம்மை ஆராதிக்க, உம்மை துதிக்க வச்சிருக்கிறீங்க. உமக்கே இப்பொழுதும் ஆராதனை, உமக்கே துதி உண்டாகட்டும், உமக்கே புகழ் உண்டாகட்டும், உமக்கே கனம் உண்டாகட்டும் சொல்லுங்க. உங்க குடும்பத்தை அவர் வாலாக்காமல் தலையாக்கி, கீழாக்காமல் மேலாக்கி, எல்லா இடுக்கண்களுக்கும் நீங்களாக்கி, அந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் அவனை எல்லா இடுக்கண்களுக்கும் நீங்களாக்கி விடுவித்தார் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். இந்த ஏழை கூப்பிடும் போதெல்லாம் எனக்கு மறு உத்தரவு கொடுக்கிற நல்லவராக இருக்கிற, வல்லவராக இருக்கிற, போதுமானவராக இருக்கிற தேவன். இன்னைக்கு நீங்க எந்த இடத்துல எந்த நிலையிலிருந்து கூப்பிட்டாலும் நான் சொல்கிறேன், இயேசுவின் நாமத்தில் இந்த ஏழையை நடத்துகிற தேவன், இந்த ஏழை பிள்ளைகளுக்காக செய்யப்படுகிற ஊழியங்களை நடத்துகிற தேவன், எங்களோடு இணைந்து கொண்டிருக்கிற ஆராதிக்கிற எத்தனையோ குடும்பங்கள் விடுதலை ஆனால் இன்றைக்கும் கூட இந்த சபைக்கென்று, இந்த சால்வேஷன் ஆஃப் இந்தியா ஊழியத்திற்கென்று ஒரு கூட்ட மக்களை எழுப்ப போகிறார். அதை விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி கர்த்தரை அப்படியே ஆராதித்து ஒரே ஒருவர் மட்டி சொல்லுங்க, ஒரே ஒருவர் மட்டி பாடுங்களேன். ஹல்லேலூயா. ஆராதனை ஆராதனை ஸ்தோத்திரம். அப்பா 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 உங்களுக்கு தான். ஆண்டவரே, உம்மையே தன் சொந்த ஜனமாய் கொண்டிருக்கிற பிள்ளைகள் பாக்கியவான் என்று சொல்லி இருக்கிறீர். அந்த பாக்கியத்திற்காக இப்பொழுதும் எங்களோடு காத்திருந்து இந்த சபையிலும் தூரத்தில் இருந்தும் தொலைக்காட்சியில யூடியூப்பிலும் பல இடங்களில் இருந்தும் எங்களோடு இணைந்து கொண்டு என்ன பலகீனங்கள், என்ன போராட்டங்கள், என்ன நிந்தைகள், என்ன அவமானங்கள் இருந்தாலும் நான் கர்த்தரை ஆராதிப்பேன், அவர் என்னை நடத்துவார் என்று சொல்லி ஆராதித்திருக்கிறார்களோ அத்தனை பிள்ளைகளுக்கும் நீர் விடுதலையின் சாட்சிகளை கேட்டு துதிக்க தோத்தரிக்க கிருபை செய்ய வேண்டும் என்று உம்முடைய ஊழியக்காரனாய் கரம் நீட்டுகிறேன். நான் யாருடைய முகத்தையோ நிறத்தையோ சூழ்நிலைகளையோ எதையும் பார்க்க முடியாது. உம்மை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிறேன். பூரண சமாதானத்தை கொடுத்திருக்கிறேன். அந்த சமாதானம் ஒவ்வொரு நாளும் பிள்ளைகளுக்கு, குடும்பங்களுக்கு, சபைக்கு, தேசத்திற்கு, பட்டணங்களுக்கு, கிராமங்களுக்கு வர வேண்டும் என்று வாஞ்சிக்கிறோம். நீர் கொடுப்பீர் என்று விசுவாசிக்கிறேன். என்னோடு சேர்ந்து கேட்ட குடும்பங்கள் அத்தனை பிள்ளைகளுக்கும், ஜெபித்த அத்தனை குடும்பங்களுக்கும் நீர் அப்படியே செய்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று, வழி நடத்த வேண்டும் என்று உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். இவ்வளவு நேரம் எங்களோடு இடைப்பட்டேன். தொடர்ந்து உடைய வார்த்தைகளை பேசும்போது கூட அதுல ஜீவன் உண்டு, பரிபூரணம் உண்டு என்பதனாலே, நித்தியத்திற்கும் சத்தியத்திற்கும் வழி அதுவே என்பதனாலே எங்களை மறைத்து நீர் வெளிப்பட வேண்டும் என்று சொல்லி உடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். யாவரும் அமர்ந்து கொள்ளலாம். இந்த நாளிலும் கூட ஆண்டவருடைய நல்ல நாமத்தில் உங்கள் யாவரையும் தொலைக்காட்சியிலும் சபையிலும் மறுபடியும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நாளில் என்ன பேசலாம் அப்படின்னு ஆண்டவருடைய சமூகத்தில் நான் காத்திருந்த போது, இந்த நாட்களில் அநேக சபைகளில், அநேக இடங்களில் பல குழப்பங்கள், பலவிதமான பிரச்சனைகளை கேள்விப்பட நேர்கிறது. சில பேர் சொல்லுவாங்க, எப்போவுமே இப்படி தான் மெசேஜ் அப்படின்னு. ஏன்னா கடந்த வாரத்தில் கூட ஒரு மனுஷன் கர்த்தருக்குள்ளே இருந்தா புதிய சிருஷ்டி, பழையனையெல்லாம் ஒளிஞ்சு போகணும், எல்லாம் புதிதாய் மாறும் அப்படின்னு சொன்னோடனே நிறைய பேருக்கு என் மேலே கோவம். நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது சத்தியம் போய் சேர்ந்து நினைத்து நாங்கள் செலவு பண்ணுறதுக்கும், என்னுடைய அருமையான சகோதரர்கள் படுகிற பிரயாசங்களுக்கும்
கர்த்தர் கொடுத்திருக்கிற கிருபையை நினைச்சு நன்றி செலுத்துறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனாலும் அவருடைய பாதத்துல காத்திருக்கும் போது அவர் என்ன வார்த்தையை கொடுக்கிறாரோ அதை மட்டும்தான் வைக்க முடியும். நான் அப்படி வச்சாதான் நான் ஒரு நல்ல ஊழியக்காரன். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, கலாத்தியர்ல நீங்க 1வது அதிகாரம், இது இன்னைக்குரிய வார்த்தை இல்லை, ஆனால் கொஞ்சம் எடுங்களேன் பார்ப்போம். கலாத்தியரின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 11வது வசனம் கொஞ்சம் நல்லா இருக்கும். வாசிங்கன்னா ரொம்ப நன்மையாக இருக்கும். நீங்கள் வாசிச்சு பாருங்கள், இல்லைன்னா அவர் சகோதரன் எடுத்தா வாசிக்கிட்டோம். ஏன்னா இப்படி இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய வாஞ்சை. இப்படி ஊழியம் செய்தாதான் ஊழியம், இல்லைன்னா எனக்கு இந்த ஊழியமே தேவையில்லை அப்படின்னு நான் நினைப்பேன். மேலும் சகோதரரே, என்னால் பிரசங்கிக்கப்பட்ட நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. என்னால் பிரசங்கிக்கப்பட்ட சுவிசேஷம் மனுஷருடைய யோசனையின்படி ஆனது அல்ல என்று உங்களுக்கு தெரிவிக்கிறேன். அது யார் இடத்துல இருந்து கற்று வந்தது உங்களுக்கே தெரியும். ஆகையினால எனக்கு வெளிப்படுத்தினார். ஆமென். இந்த மோசஸ் மாதிரி பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு எல்லாம் தெரியும். லேப்டாப்பு, கம்ப்யூட்டரு, ப்ரொஜெக்டரு இதெல்லாம் எங்களுக்கு ஆப்ரேட் பண்ணவும் முடியாது, தெரியாது. ஒரு சில நேரங்களில் தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்கு எடிட்டிங்கில் சில வசனங்களை நீங்கள் பார்த்து மறந்துட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக போடுவாங்க, அவ்வளோதான். ஆனால் கர்த்தர் கற்றுக் கொடுக்காம எந்த காரியத்தை நான் என்ன செய்ய முடியாது, பேசவும் முடியாது, பேசவும் கூடாது. அப்படி இந்த நாளில் என்ன பேசலாம் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்டபோது 1 சாமுவேலின் புஸ்தகத்தை 2வது அதிகாரத்தை எனக்கு காமிச்சார். ஆண்டவர்கிட்ட நான் சொன்னேன், இந்த வசனம்லாம் ரொம்ப அதிகமாக படித்த வசனம், ரொம்ப அதிகமாக எல்லாரும் ஜெபத்தில் சொல்கிற வசனம் அப்படின்னு. பரவாயில்ல, நீ பேசு அப்படிங்கிறார். நிச்சயமாக அவர் பேசும் தெய்வம் என்னோடு பேசி இருக்கிறார். இந்த வசனம் இன்றைக்கு அநேகரோடு பேச போகிறது. ஏன்னா எங்கே போனாலும் ஒரே பிரச்சனை. அது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதுவும் ஒரு காரணம் தான். எங்கே போனாலும் ஒரே குழப்பம், எங்கே போனாலும் ஒரே சண்டை, எங்கே போனாலும் ஒரே அப்படி வெளியே சொல்ல முடியாத நிலைமையில் சில சபைகள், சில காரியங்கள் அப்படி போயிட்டு இருக்கு. சரி, போகட்டும், வாசிக்கலாம். 2 சாமுவேல் புஸ்தகம் 2வது அதிகாரம் 30வது வசனத்தை நிறுத்தி நிதானமாக வாசிக்க கேட்போம். ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, உன் வீட்டாரும் உன் பிதாவின் வீட்டாரும் என்றைக்கும் என் சந்நிதியில் நடந்து கொள்வார்கள் என்று நான் நிச்சயமாக சொல்லி இருந்தும் இனி அது எனக்கு தூரமாய் இருப்பதாக. அவர் சொன்ன வார்த்தை தான் அவர் சொல்ற, அந்த வார்த்தையின்படி இல்லாமல் இனிமே எனக்கு அது தூரமாய் இருப்பதாக. எப்பவுமே ஆண்டவர் ஒரு காரியத்தை வெறுக்கிறார், ஒரு மனுஷனை வெறுக்கிறார்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். அடுத்து என்ன சொல்றார் வாசிங்க. தூரமாய் இருப்பதாக. என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன். என்னை அசட்டை பண்ணுகிறவர்களை கனவீனப்படுவார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய ஊழியங்களாகட்டும், நிறைய குடும்பங்களாகட்டும், இந்த கனம் பண்ணுகிற ஒரு காரியம் ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே வருது. அசட்டை பண்ணுகிற காரியம் நிறைய கூட்டிக்கிட்டே போகுது. இது ஊழியத்தில் நிறைய இப்போ பெருகி போச்சு. கடந்த நாட்களில் கூட நிறைய சபைகளில், நிறைய மதுரை ராமநாதபுரம் டைசஸில் எலெக்ஷன் சொன்னாங்க. ஆனால் இப்போ ஒரு சபையிலையும் எலெக்ஷன் என்ன செய்ய முடியாது, நடத்த முடியாது. நம்ம ஆட்களே ஸ்டே ஆர்டர் வாங்கிட்டாங்க, செனட்டில் போட்டு, கோர்ட்டில் போட்டு. இப்போ கோர்ட்லேருந்து ஒரு அட்மினிஸ் 2 பேரை நியமித்து அவங்க தான் எல்லா சபைக்கும் கண்ட்ரோலர். எப்படி? ஏன்? நாம் ஆண்டவரை அசட்டை பண்ணுகிறதுனால நாம் என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? பொதுமக்கள் மத்தியில, மெஜாரிட்டியாக இருக்கிற அந்த மக்கள் மத்தியில, நம்மளை எப்ப குட்டலாம் அப்படின்னு பார்க்கிற மக்கள் மத்தியில கனவீனப்பட்டு கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. இன்னைக்கு மட்டுமா இந்த காரியம் இருந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது தான் இந்த சாமுவேலின் புஸ்தகத்தை கொடுத்தார் ஆண்டவர். ஆண்டவர் சொன்னாரு, நீ தாண்டா ராஜா, நீ தான் இந்த இடத்துல ஆளுகை செய்யணும்னு சொல்லி ஒரு அழகான மனுஷனை அங்க நிறுத்தினார். அவருடைய சந்ததி தான் அங்க இருக்கணுங்கிறது ஆண்டவருடைய விருப்பம். ஆனா சொல்றாரு, அந்த வார்த்தை, அந்த ஆணை எனக்கு இப்போ தூரமா இருக்கு. ஏன்னா என்னை நீ கனப்படுத்தல. அதனால அதை இப்படி இன்டைரக்டா சொல்றாரு, என்னை கனப்படுத்துகிறவனை நான் கனப்படுத்துவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவனை நான் கனவீனப்படுத்துவேன். அடுத்த வார்த்தை என்ன சொல்லுது வாசிங்க தொடர்ந்து. உன் வீட்டில் ஒரு கிழவனும் இராதபடிக்கு உன் புயத்தையும் உன் பிதாவின் வீட்டாருடைய புயத்தையும் நான் தரித்து போடும் நாட்கள் வரும். ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் ஆண்டவரை கனப்படுத்தும் போது பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பா என்று சொன்ன ஆண்டவர் தான். பிள்ளைகளின் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவர் தான். உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்று சொன்னதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனா ஆண்டவரை கனவீனப்படுத்தும் போது என்ன நடக்குதுன்னா,
பிதாக்களுக்கும் முற்பிதாக்களும் கூட என்ன செய்யப்படுமா? பாதிக்கப்படப்படுகிறது. அல்லேலூயா. சங்கரிக்கப்படுகிறார்கள். அதை கூட பைபிள்ல இருந்து வாசிச்சிருங்க. தொடர்ந்து 32 வரைக்கும் வாசிங்க. இஸ்ரவேலுக்கு செய்யப்படும் சகல நன்மைக்கும் மாறாக என் வாசஸ்தலத்திலே உபத்திரவத்தை காண்பாய். ஆமென். பாத்தீங்களா எப்படிப்பட்ட காரியம்? ஏன் ஆண்டவருடைய ஊழியத்தை, ஆண்டவருடைய காரியங்களை நாம் கனவீனப்படுத்தும் போது இப்படிப்பட்ட சாபங்கள், இப்படிப்பட்ட பிரச்சனைகள், இப்படிப்பட்ட பாடுகள் நமக்குள்ள வருது. நிறைய பேர் பாத்தீங்கன்னா எவ்வளவோ காரியங்களை, எத்தனையோ விதமான முயற்சிகள் இருக்கும். ஆனால் ஏதாவது ஒரு விதத்தில் கர்த்தரை கனவீனப்படுத்தி கொண்டே இருப்பாங்க. அந்த குடும்பத்தில் என்ன வராதுன்னா ஆசீர்வாதமே வராது. அது மாத்திரமல்ல, அவர்களுடைய பிள்ளைகள், முற்பிதாக்கள் எல்லாருக்கும் அது என்ன செய்யுது? ஒரு பெரிய பிரச்சனையா உண்டாகுது. இப்போ நம்ம இந்த வார்த்தை ஏலியின் குடும்பத்திற்கு நிறைவேறிச்சா அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஆனால் அதுக்கு என்ன காரணமா ஸ்பெசிபிக்கா இருந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கும்போது கொஞ்சம் அதே அதிகாரத்தில் கொஞ்சம் மேல 14வது வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. அதனாலே கொப்பரையிலாவது இங்க காணிக்க கொடுக்கிற ஒரு காரியம் நடக்குது. இப்போ இங்க மெயினா இப்போ எல்லா சர்ச்சிலையுமே எதை வச்சு பிரச்சனைனா பணம், இன்னொன்னு பதவி. அப்படித்தானையா? உன்னையா பொய்யா திறந்து சொல்றது கூட பயமா இருக்கு இல்ல? ஆமா, எனக்கு எதுக்கு வம்பு, நீ சொல்லிட்டு போயாங்கிறீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. சரி வாசிங்க தொடர்ந்து. பானையிலாவது சர்வத்திலாவது சட்டியிலாவது குத்துவான். அந்த ஆயுதத்தின் வருகிறதையெல்லாம் ஆசாரியன் எடுத்துக்கொள்வான். அப்படி அங்கே சீலோவிலே வருகிற இஸ்ரவேலருக்கு எல்லாம் செய்தார்கள். கொழுப்பை தகனிக்கிறதுக்கு முன்னும் ஆசாரியனுடைய வேலைக்காரன் வந்து பலியிடுகிற மனுஷனை நோக்கி ஆசாரியனுக்கு பொரிக்கும்படிக்கு கறியை கொடுன்னு கேட்பான். இதெல்லாம் பார்த்துட்டு தான் ஆண்டவர் விசனப்பட்டு இந்த காரியத்தை சொன்னார். அதுக்கப்புறம் இன்னொரு அக்கிரமம் நடந்துச்சு. இதுல 18 வரைக்கும் நீங்க படிச்சுட்டே போகலாம், தொடர்ந்து படிச்சுட்டே போகலாம். ஆனா நேரம் இல்லை. 22 வாசிங்க. அடுத்து அதுல 22வது வசனத்தை வாசிங்க. ஏன்னா ரொம்ப முக்கியமானதை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு போறேன். ஏலி மிகுந்த கிழவனாயிருந்தான். அவன் தன் குமாரர் இஸ்ரவேலுக்கு எல்லாம் செய்கிற எல்லாவற்றையும் அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்தின் வாசலில் கூடுகிற சிறிகளோட சயனிக்கிறதையும் கேள்விப்பட்டு அவர்களை நோக்கி நீங்கள் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறது என்ன? இந்த ஜனங்கள் எல்லாரும் உங்கள் பொல்லாத நடக்கையை நான் சொல்ல கேட்டேன். என் குமாரரே இது வேண்டாம், இது பாவம் சொல்றாரு. ஆனா அவன் என்ன செய்யல? கிழவன் சொல்லு கிண்ணறை ஏறல. கிழவன் சொல்லு என்னைக்குமே கிண்ணறை ஏறாது. நம்ம எப்பவுமே பாடிக்கிட்டு இருப்போம், அந்த பாட்டு என்ன செய்யாது, இன்னைக்கு எடுபடாது. இப்ப புதுசா வந்திருக்கிற ஆளு பாடுற பாட்டு தான் எடுபடுது. அப்படித்தானே? அல்லேலூயா. எல்லாமே இங்க இருந்தே படிக்கலாம். நம்ம பைபிளே நம்ம கத்துக் கொடுவோம். கிழவன் சொல்லு கிண்ணறை ஏறல. தொடர்ந்து வாசிங்க. என்ன நடக்குது? என் குமாரரே வேண்டாம், நான் கேள்விப்படுகிற அந்த செய்தி நல்லதல்ல. கர்த்தருடைய ஜனங்கள் மீறி நடக்கிறதற்கு காரணமாய் இருக்கிறீர்களே. மனுஷன் விரோதமா பாவம் செஞ்சா நியாயாதிபதிகள் தீர்த்து கொள்வாங்க. ஆனா நம்ம செய்யறது, ஒருவன் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்வானே, ஆனால் அவனுக்காக விண்ணப்பம் செய்யத்தக்கவன் யார்? இப்படி சொல்லிட்டு என்ன இருந்தாலும் மகன் தானே அப்படின்னு விட்டுறாரு. ஏன்னா அதையும் அங்க போட்டிருக்கு, உன் குமாரரை நீ என்ன செஞ்சிருக்க, மதிச்சுட்ட, கர்த்தரை மதிக்கல அப்படின்னு சொல்லிட்டு தான் அதிலே தொடர்ந்து அப்படியே இருக்கும் பாருங்க. உன் குமாரனுக்கு நீ என்ன செஞ்சுட்ட? மேன்மை கொடுத்துட்ட. உன்னுடைய குமாரனை கண்டிக்கல. இப்படி பல காரியங்கள் அது நமக்கு உணர்த்தும் அந்த வசனம். நீங்க அதை அப்படி கீழே படிச்சு பாருங்க, தெரியும். இதை சொல்லிட்டு தான் 30வது வசனத்துல சொல்றாரு, இஸ்ரவேல் ஜனங்களை நான் ஆசீர்வதிப்பேன், இஸ்ரவேல் சந்ததி எனக்கு ஊழியம் செய்யும், இஸ்ரவேல் ஜனத்தை கொண்டு நான் பெரிய காரியங்களை செய்வேன். இதெல்லாம் ஓகே தான். ஆனா இப்போ அந்த வார்த்தை எனக்கு தூரமாய் இருப்பதாக. ஏன்னா என்னை கனப்படுத்துகிறவனை தான் நான் கனப்படுத்துவேன். நீ கனவீனப்படுத்திட்ட, நீ அசட்டை பண்ணிட்ட, ஆகையினால உன்னை நான் என்ன செய்வேன்? கனவீனப்படுத்துவேன். அதை சொல்லிட்டு தான் சொல்றாரு, ஒரு கிழவன் கூட அந்த சந்ததியில் என்ன செய்யறதுல இருக்குதுல்ல. அப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், நடந்துச்சா பிரதர்? அப்படியா பிரதர் ஆண்டவர் கோவக்காரரு? அப்படியா பிரதர் ஆண்டவர் சொன்னது மாதிரியே செய்வாரு? மனுஷனே சொன்னா செஞ்சிட்டான் பாத்தியா அப்படின்னு சொல்றதுக்கு சில பேர் நல்ல காரியத்தில் அப்படி இருக்கிறது இல்லை, ஆனால் கெட்ட காரியத்தில் அப்படி இருப்பான். ஒரு நாளைக்கு பாடுறா உன்னை வச்சுக்கிறேன், ஒரு நாளைக்கு பாடுறா உன்னை முடிச்சிடுறேன், ஒரு நாளைக்கு பாடுறா உன்னை அடிச்சு போடுறேன், பச்சுக்கிறேன் பாருங்களேன். கரெக்டாக அவன் அப்படியே செய்வான். பார்த்துருக்கீங்களா? ஆனால் மனிதனே அப்படின்னா, மனுக்குலத்தை உண்டாக்கின ராஜாதிராஜன் அவர் சொன்னது மாறுமா? மாறல. 4வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. இதே
1 சாமுவேலின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து வாசிங்க, நல்லா இருக்கும் பாருங்க. 11 வாசிங்க. தேவனுடைய பெட்டி பிடிக்கப்பட்டது. தேவனுடைய பெட்டி பிடிக்கப்பட்டது. ஏலியின் 2 குமாரராகிய ஓப்னியும் பினகாசும் மாண்டார்கள். இந்த வார்த்தை அங்க சொல்லப்பட்டிருந்துச்சு, உன்னுடைய குமாரர்கள் ஒரே நாள்ல தான் சாவான் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்துச்சு. அது இங்க நிறைவேறத பாக்குறோம். சரி, இப்ப 12க்கு வந்துருங்க, வாசிங்க. பென்யமீன் கோத்திரத்தினாலே ஒருவன் படையிலிருந்து ஓடி தன் வஸ்திரங்களை கிழித்து தன் தலையின் மேல் புழுதியை வாரி போட்டுக்கொண்டு அன்றைய தினமே சீலோவுக்கு வந்தான். அவன் வந்தபோது ஏலி ஒரு ஆசனத்தின் மேல் உட்கார்ந்து வழியை பார்த்து கொண்டிருந்தான். தேவனுடைய பெட்டிக்காக அவன் இருதயம் தத்தளித்துக் கொண்டிருந்தது. ஆனா பிரயோஜனம் இல்லை. செய்யக்கூடிய காரியங்களை, கனப்படுத்த வேண்டிய விஷயங்களை கனப்படுத்தாம விட்டுட்டு, சில பேர் அப்படித்தான் ஓடுற காலங்களிலே தன்னுடைய பிள்ளைகளை சரியா கண்டிக்க முடியாது. செய்யக்கூடிய காரியங்களை செய்யக்கூடிய வயசுல செய்ய முடியாது. ஆனா அதுக்கப்புறம் கடந்து அப்படியே அல்லாடிட்டு இருக்கிறது. ஏலியை போல. ஏலி என்ன செஞ்சாரு? தேவனுடைய பெட்டிக்காக தத்தளித்துக் கொண்டிருந்தது. சரி, வாசிங்க. ஊரிலே செய்தியை அறிவிக்க வந்த அந்த மனுஷன் வரும்போது ஊரங்கும் புலம்பலும் கூக்குரலும் உண்டாயிற்று. புலம்புகிற அந்த சத்தத்தை ஏலி கேட்டான். கண்ணு தெரியல பாக்குறதுக்கு, வயசு 98 ஆகி போச்சு. அப்படித்தானே அங்க கீழே போட்டிருக்கு. 10வது வசனமா நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். சரி, வாசிங்க. இந்த அமளியின் இரைச்சல் என்ன என்று கேட்டான். அப்பொழுது அந்த மனுஷன் தீவிரித்து வந்து ஏலிக்கு அறிவித்தான். ஏலி 98 வயதுள்ள. ஆமா, பாத்தீங்களா போட்டிருக்கா? 98 வயதானபடியினால் அவன் பார்க்க கூடாதபடிக்கு கண்கள் மங்களா இருந்தது. அந்த மனுஷன் ஏலியை பார்த்து, படையிலிருந்து வந்தவன் நான் தான். இன்று தான் படையிலிருந்து ஓடி வந்தேன். அப்பொழுது அவன் என் மகனே நடந்த காரியம் என்ன என்று கேட்டான். செய்தி கொண்டு வந்தவன் பிரயுத்தரமாக சொல்றான், உன் மகன் 2 பேரும் செத்து போனான். இஸ்ரவேலர் பெலிஸ்தருக்கு முன்பாக முறிந்து போனார்கள். 30,000 பேர் ஒரே நாள்ல முறிஞ்சான். உம்முடைய குமாரனாகிய ஓப்னி பினகாஸ் என்னும் இருவரும் இறந்து போனார்கள். தேவனுடைய பெட்டியும் பிடிபட்டது. சொன்ன உடனே இவர் என்ன செஞ்சார்? அந்த ஸ்டூல்ல இருந்து அப்படியே மல்லாக்க விழுந்து தானும் செத்து போனான். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்கள்ல ஒரு கூட்டமே என்ன செஞ்சிச்சு? அழிந்து போச்சு. குறிப்பா ஏலியின் குடும்பத்தில் ஒரு நபர் கூட என்ன செய்யல இல்லை. என்ன காரணம்? கனவீனம். அசட்டை பண்ணும்போது நிச்சயமாக கனவீனம் என்ன செய்யும்? வரும். இதை தெரிந்திருக்கிற என் அன்பான தேவஜனமே, இதை என் போன்று பிரசங்கிக்க கூட செய்யலாம், படித்து கூட பார்த்துருக்கலாம். ஆனால் இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? இன்னைக்கு முக்காவாசி பிள்ளைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, தாய் தகப்பனை கனம் பண்ணணுமா? கிடையாது. ஆசிரியரை கனம் பண்ணணுமா? கிடையாது. பாஸ்டர்ஸுக்காவது உரிய மரியாதை கொடுக்கணுமா? அதுவும் கிடையாது. பாஸ்டர்ஸ் காணிக்க கொடுத்துட்டா போதும், ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறது நல்லதுதான். ஒரு கம்யூனிகேட் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக ஊழியக்காரங்க பழகிறது நல்லதுதான். ஆனால் அவங்க ஸ்தானத்தை என்ன செய்யக்கூடாது? குறைச்சி நம்ம மதிப்பிடக்கூடாது. அல்லேலூயா. உண்மையா இல்லையா? நீங்க சொல்லுது அதனால தான், நீ என்னை கனப்படுத்துகிறவனை கனப்படுத்துவார், என்னை அசட்டை பண்ணுகிறவனை நான் என்ன செய்வேன்? கனவீனப்படுத்துவேன். வேதத்தில் நிறைய பேர் நமக்கெல்லாம் தெரிஞ்சாலும் கூட ஃபெமினியனான ஃபேமஸான ஆட்களை சொன்னாதான் நமக்கு மனசுல நிக்குது. அல்லேலூயா. ஆதியாகமங்களின் புஸ்தகம் 19வது அதிகாரம் எடுத்துக்கங்கன்னு சொன்ன உடனே யாரை பத்தி சொல்ல போறோம் அப்படின்னு தெரியும். லோத்துவை பத்தி. லோத்து கர்த்தரை எப்படி கனப்படுத்தினா அப்படிங்கிறத 2வது வசனத்திலிருந்து பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். 2 தூதர்கள், கர்த்தருடைய தூதர்கள் அங்கே வருகிறார்கள். அவர்களை போய் இவராவது ஆபிரகாமாவது சாப்பாடு போட்டுட்டு அனுப்பிட்டார். அப்படித்தானே? முன்னாடி அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் இதே மாதிரி என்ன செய்வார்? கூப்பிட்டு உட்கார வச்சு சாப்பாடு போடுவார். அப்போ தான் ஜாராமா சொல்லுவாங்க, என் வீட்டுக்காரருக்கு 100 வயசு, எனக்கு 99 வயசு, இனிமே புள்ள என்கிட்ட புள்ள அப்படின்பாரு. அப்போ தான் ஒரு தீர்க்க தரிசனம்லாம் வந்துச்சு. இனி ஒரு துப்ப காலத்தில் நாங்கள் வருவோம், திட்ட காலங்களில் வருவோம், அப்பொழுது ஒரு குமாரனை அணைத்து கொண்டிருப்பாய். அதை விட இவர் கொஞ்சம் மேலே போயிட்டார். யாரு? லோத்து. கர்த்தருடைய மனுஷனை கனம் பண்றது எப்படி கூப்பிடுறாரு? வருந்தி கேட்டுக்கொள்றாரு. அவங்க சொல்றாங்க, இல்ல நாங்க போவோம், ராவிலே நாங்க வீதியிலே தங்குவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவர் என்ன செய்யல? விடாம தன்னுடைய வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டார். கூப்பிட்ட உடனே ஒரு கூட்டம் மக்கள் என்ன செய்து தேடி வருது. தேடி வந்தா இவர் என்ன செஞ்சாரு? உங்களுக்கே தெரியும். என் மகளை கூட எடுத்துக்கோ, நீங்க படிச்சு பாருங்க, அந்த வசனம் இருக்கு. என்னுடைய பிள்ளைகளை கூட, திருமணமாகாத பிள்ளைங்க இருக்காங்க, அவர்களை கூட நான் என்ன செய்யறேன்? கர்த்தருடைய ஊழியக்காரங்களுக்காக விட்டு கொடுக்குறேன். ஏன் வீட்டுக்கு வந்தவங்கள ஒன்றும் செஞ்சிடாத சொன்னாங்க. சொன்னோடனே இவங்க பெருங்கூட்டம் லோத்துக்கு முன்னாடி பெருங்கூட்டம். ஆனா எந்த பெருங்கூட்டமா இருந்தாலும் சரி,
கர்த்தருக்கு முன்னாடி அது ஒன்றுமில்லாமல் போகும். இங்கே அப்படி ஒரு அழகான சம்பவம் நடந்துச்சு. 9-10 வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். அப்பொழுது அந்த புருஷர்கள் தங்கள் கைகளை வெளியே நீட்டி, யாரு? தூதர்கள் கைகளை வெளியே நீட்டி லோத்தை தங்கள் அண்டைக்கு வீட்டுக்குள் இழுத்துக்கொண்டு கதவை பூட்டி பெருவாசல் இந்த சிறியோரும் பெரியோரும் ஆகிய மனுஷர் குருட்டாட்டம் பிடிக்கும்படி அப்பொழுது அவர்கள் வாசலை தேடி அழுத்து போய்விட்டார்கள். அல்லேலூயா. கர்த்தரை கனப்படுத்தினால் எந்த சூழ்நிலையிலும் அவர் உங்களை காப்பாற்றாமல் கனப்படுத்தாமல் இருக்கவே மாட்டார். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? உண்மையான காரியம். எத்தனையோ விஷயங்களை நான் சொல்ல முடியும். எத்தனையோ பேர் இல்லாத சூழ்நிலையிலும் ஊழியங்களுக்காக கொடுத்துருக்குறாங்க. ஆனால் கர்த்தருக்காக கொடுத்தவங்க யாரும் தரித்திரனா என்ன செஞ்சதில்லை, ஆனதில்லை. நிறைய காரியங்களை உங்களுக்கே தெரியும். ஆனால் எல்லாம் தெரிஞ்சாலும் கூட இன்னைக்கு பணம், பதவி, புகழ், பேரு, நாம தான்ங்கிறதுலேயும் மனுஷனையும் கஷ்டப்படுத்துறோம், கர்த்தரையும் கனவீனப்படுத்துறோம். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவஜனமே, அப்படி நாம் கனவீனப்படுத்தும் போது, அப்படி நாம் அசட்டை பண்ணும் போது, நாம் மாத்திரம் அல்ல, நம்முடைய சந்ததி என்ன செய்யப்படுகிறது? பாதிக்கப்படுகிறது. நிறைய பேருக்கு இது தெரியல. அங்கேயே ஒரு மனுஷன் இருந்தான், நல்ல ஒரு மனுஷன், சாமுவேல். சிறு வயதுல இருந்தே கர்த்தரை என்ன செஞ்சான்? கனப்படுத்தின ஒரு மனுஷன். அதில் 26வது வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அதில் 1 சாமுவேலில் 2வது அதிகாரத்தில் 26வது வசனத்திலே நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும் அவன் எப்படிப்பட்ட ஒரு மனுஷனாக இருந்தான்னு. சிறு வயதிலே கர்த்தரை கனப்படுத்த தொடங்கின ஒரு மனுஷன். அதில் நீங்கள் 12வது அதிகாரத்துக்கு வரும்போது தன்னுடைய பிள்ளைகளையும் அங்கே கொண்டு போய் சாட்சியாய் நிற்பாட்டுவான். மறுபடியும் ஒரு கனத்திற்குரிய ஒரு மனுஷனாக அங்கே ஜனங்கள் அவர்களை பார்க்கும்படி தேவன் உதவி செய்வார். அல்லேலூயா. இன்னும் நல்ல வசனம் உங்களுக்கு எல்லாம் தெரியுது. ஜெபம் பண்ணும் போதெல்லாம் சொல்லிடுவோம், ஆண்டவரே என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுவேன் என்று சொல்லி இருக்கிறீரப்பா. அப்படியே நாங்கள் உம்மை துதிக்கும் போது, ஜெபிக்கும் போது எங்களை ஆசீர்வதியும். உண்மைதான், அவர் ஆசீர்வதிக்காமல் இருக்கவே மாட்டார், அவர் உயர்த்தாமல் இருக்கவே மாட்டார், அவர் நடத்தாமல் இருக்க மாட்டார். ஆனால் ஏதாவது ஒரு சின்ன சின்ன காரியங்கள்ல நம்ம கனவீனப்படுத்தி இருக்கிறோமா என்பதை என்ன செய்யணும்? இந்த நாளில் நம்ம சோதித்து அறிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா வேதம் தெளிவாக சொல்லியிருக்கல. 1 கொரிந்தியர் புஸ்தகம் 11வது அதிகாரத்தில் 31-32 வசனங்களை பார்க்கும்போது, நம்மை நாமே நிதானித்து அறிந்து கொண்டோமானால் நியாயம் தீர்க்கப்படும். வேற யாரும் நம்மளுக்கு புத்தியெல்லாம் ரொம்ப சொல்ல வேண்டியது இல்லைங்க. அதில் இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் இப்படி இரு அப்படி இருலாம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாமே ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கு, அறிவு வந்துருச்சு. செல்போனை பார்த்து நல்ல அறிவு வந்தால் சந்தோஷம், சில நேரத்தில் தேவையில்லாத அறிவு வந்துடுது. ஆனால் ஒரு காரியம், அந்த அறிவு, அந்த ஞானங்களை, அந்த காரியங்களை கனப்படுத்துவதற்கு, தேவனை கனப்படுத்துவதற்கு, தேவ மனுஷர்களை கனப்படுத்துவதற்கு, தேவன் கொடுத்த சபையை கனத்துக்குரிய ஒரு இடமாய், பரிசுத்தத்திற்குரிய ஒரு இடமாய் வைத்துக் கொள்வதற்கு நாம் முயற்சி எடுக்கிறோமா? அதை அழித்து போடுகிறதற்கு முயற்சி எடுக்கிறோமா? கொஞ்சம் உங்க கையில் விடுறேன். ஏலியின் பிள்ளைகளை போல இன்னைக்கு நிறைய இடத்துல இருக்கு கூட்டம், நிறைய இடத்துல இருக்கு. நான் போய் பார்க்குறேன், எல்லா சபைகளும் கர்த்தருடைய கிருபையினால போகிறேன், எல்லா இடத்துக்கு போகிறேன், எல்லா மாவட்டங்களையும் கர்த்தருடைய கிருபையில் கூட்டிகிட்டு போகிறீங்க ஊழியத்துக்கு. எந்த சபையிலையாவது பிரச்சனையே இல்லாமல் இருக்கா அப்படின்னு பார்த்தா பிரச்சனை இல்லாமல் இல்லை. ஆனால் நான் சொல்கிறேன், நீங்கள் தெரிஞ்சு பண்ணுறீங்களோ தெரியாமல் பண்ணுறீங்களோ அது எனக்கு தெரியல. ஆனால் அவரை கனவீனப்படுத்தினால், அவரை அசட்டை பண்ணினால் நம்மை மட்டும் பாதிக்கக்கூடியது இல்லை இந்த விஷயம். நாம் செய்யக்கூடிய காரியம், நம்முடைய சந்ததி அங்கே பார்த்துருக்கிறோம்ல, ஒரு கிழவனாயிலும் என்ன செய்யறது இல்லை, இருக்கிறது இல்லை. அல்லேலூயா. சாதாரண மனுஷன் தாங்க. ராஜாக்கள் புஸ்தகத்தில் வாசிச்சிருக்கிறோம்ல, ஒருத்தன் தோட்டத்தை பிடுங்கிட்டு இயேசுவினுடைய பேரில் பொய்யான முத்திரையை போட்டான். பொய்யான முத்திரை. இன்னைக்கு இந்த மாதிரி காரியங்கள்லாம் நிறைய நடக்குது. அடுத்தவங்க சொத்தை அபகரிக்கிறதுக்கு, அடுத்தவங்க காரியங்களை எடுத்துக்கொள்வதற்கு கனவீனமான காரியம், தேவன் அருவருக்கிற காரியம் நிறைய செய்கிறோம். அது நான் சொல்கிறேன், நிச்சயமாக நான் உங்களை விசனப்படுத்துவதற்கு சொல்லலை, நம்மை பாதிக்கிற விஷயமாக இல்லை, நம்முடைய முற்பிதாக்களையும் பாதிக்குது, நமக்கு பின்னால் வரக்கூடிய சந்ததிகளையும் பாதிக்குது. அதே சமயத்தில் கர்த்தரை கனம் பண்ணுகிற பிள்ளைங்க எப்படி இருப்பாங்க தெரியுமா? எதை இழந்தாலும் அவர் நிச்சயமா அவருக்காக இழக்கும்போது அவரை கனப்படுத்தின பிள்ளைகளை கைவிட்டதே கிடையாது. ராகாப் வேசியை குறித்து உங்களுக்கெல்லாம் தெரியும். யோசுவாவின் புஸ்தகம் 2வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்க முடியும். வேகு பார்க்க வந்திருக்கிற மனுஷர்களை அவர் என்ன செய்வார்? பரன் மேலே ஒழிச்சு வைப்பார். அவரை குறித்து எங்கே சாட்சி போடப்பட்டிருக்கு? யாக்கோபு புஸ்தகத்திலையும் புதிய ஏற்பாட்டிலையும் என்ன செய்யப்பட்டிருக்குது?
ராகாப்பு வேசியை குறித்து, அவருடைய சாட்சியை குறித்து, அவருடைய கிரியைகளை குறித்து நினைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இன்றைக்கும் இதை கேட்கிற, இதை பார்க்கிற என் அன்பான தேவஜனமே, அவரை கனப்படுத்தினா உங்க வாழ்க்கையில மேன்மை கட்டாயம் உண்டு. உங்களை அவர் கனப்படுத்தியே தீர்வார். நிச்சயமா சொல்றேன். ஊழியக்காரனா இருந்தாலும் சரி, விசுவாசிகளா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி. நிறைய காரியங்களை நிறைய பேர் சொல்லுவாங்க, இவரெல்லாம் எப்பவுமே அதுல இருந்தா சாப்பிடுவார், இதுல இருந்தா சாப்பிடணும். நிச்சயமா சாப்பிடணும். அதே சமயத்துல அவரை அசட்டை பண்ணாதபடிக்கு, கனவீனப்படுத்தாதபடிக்கு பார்த்துக்கணும். அவ்வளவுதான் விஷயம். இப்ப கூட எனக்கு ஒரு நல்ல சம்பவம் நினைப்புக்கு வருகிறது. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 8வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து, முதல் வசனத்திலிருந்து நம்ம பார்க்கும்போது அங்க ஒரு பெண்ணை குறித்து நம்ம பார்க்கிறோம். ஊழியக்காரனாகிய எலிசா சொல்லுகிறார் ஒரு வார்த்தையை, அந்த பெண்ணை பஞ்சம் வரப்போதுமா, நீ தேசத்தை விட்டு வெளியில போ அப்படிங்கிறார். ஆனா இந்த பெண் சுனேமியா யாருன்னு கேட்டா, ஒரு காலங்களில் 4வது அதிகாரங்களில் நீங்க 9வது வசனத்திலிருந்து படித்து பார்க்கும்போது, ஊழியக்காரன் வரும்போதெல்லாம் அவரை ரொம்ப அழகா கனப்படுத்தின ஒரு அருமையான பெண். அல்லேலூயா. ஒரு அருமையான பெண், அவரை கனப்படுத்தின ஒரு அருமையான பெண். அவளுக்கு அழகா இங்க என்ன நடக்குது, இப்போ அந்த முக்கியமான பாயிண்ட்டுக்கு மட்டும் நான் வரேன். 2 ராஜாக்கள் புத்தகம் 8வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்க கேட்போம். செத்து போனவனை உயிர்ப்பித்தார் என்பதை அவன் ராஜாவுக்கு அறிவிக்கிற போது இதோ அவன் உயிர்ப்பித்த பிள்ளையின் தாயாகிய அந்த ஸ்திரீ வந்து தன் வீட்டுக்காகவும் தன் வயலுக்காகவும் ராஜாவினிடத்தில் முறையிட்டான். அப்பொழுது கேயாசி, ராஜாவாகிய என் ஆண்டவனே, இவள்தான் அந்த ஸ்திரீ. ஆமென். இவள்தான் அந்த ஸ்திரீ. எலிசா உயிர்ப்பித்த இவளுடைய குமாரன் இவன்தான் என்றார். ஆமென். ஸ்தோத்திரம். அதுக்கு என்ன பதில் கிடைச்சிச்சுன்னு உங்களுக்கே தெரியும்ல. அடுத்த வசனத்தை கூட வாசிச்சிருங்களேன். ஒரு வசனம் கூட போறல என்ன இருக்கு, வாசிங்க. ராஜா அந்த ஸ்திரீயை கேட்டதற்கு அவள் அதை அவனுக்கு விவரித்து சொன்னபோது, அப்பொழுது ராஜா அவளுக்கு ஒரு பிரதானியை நியமித்து அவளுக்கு உண்டானது எல்லாவற்றையும் அவள் தேசத்தை விட்டு போன நாள் முதல் இதுவரைக்கும் உண்டான அந்த வயலின் வருமானம் எல்லாவற்றையும் கொடுக்க சொன்னார். ஏன்னா அவள் கர்த்தருடைய மனுஷனை, கர்த்தருடைய ஊழியத்தை கனப்படுத்தின ஒரு மனுஷி. அல்லேலூயா. இன்றைக்கு இதை கேட்கிற அன்பான தேவஜனமே, கனவீனப்படுத்தின குடும்பத்தை நாம் பார்க்கிறோம், அதே சமயத்தில் கனப்படுத்தின குடும்பங்களை நாம் பார்க்கிறோம். நாம எந்த இடத்துல நிற்க போறோம் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். நிறைய வேதத்தில் நமக்கு தெரியும், யாத்ராமங்கள் புஸ்தகங்களை நீங்க 10வது அதிகாரத்திலிருந்து ஒரு 23வது அதிகாரம் வரைக்கும் பார்க்கும்போது பல சம்பவங்கள் அங்கே நீங்க பார்க்கலாம். ஏன்னா ஒரு சம்பவம் 2 சம்பவம் இல்லை, பல சம்பவங்களை பார்க்கலாம். கர்த்தரை கனப்படுத்தும் போது அவங்களுக்கு என்ன செய்யும், ஆசீர்வாதம் வரும். கர்த்தரை கொஞ்சம் விசனப்படுத்துவாங்க, கனவீனப்படுத்துவாங்க, அசட்டையா அப்படி இருப்பாங்க. அப்பெல்லாம் என்ன செய்வாங்க, அவங்களுடைய கை என்ன செஞ்சிடும், விழுந்து போகும். உண்மையா பொய்யா? படிச்சிருக்கீங்களா? உண்மையா பொய்யா? அல்லேலூயா. ஆகையினால் இன்றைக்கும் இதை கேட்கிற என் அன்பான தேவஜனமே, என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுவேன். அது பொய்யான வார்த்தை கிடையாது, உண்மையான வார்த்தை. மோசஸ் மாரியப்பங்கிட்ட வேற எந்த தகுதியும், எந்த தனிப்பட்ட திறமையும், எந்த ஒரு விசேஷித்த தாளந்தும் கிடையாது. ஒன்று கையை உயர்த்தி முழங்காலில் நின்று ஆண்டவருடைய வார்த்தையை பேசுகிறேன், ஆண்டவர் என்ன சொல்லி இருக்கிறார்களோ அதை அப்படியே செய்து அவரை கனப்படுத்தி வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அவரை கனப்படுத்தி இந்த ஊழியத்தை செய்கிறோம். இருக்குதோ இல்லையோ, அவர் கொடுத்த தரிசனத்தை விலகாம ஓடிட்டு இருக்கோம். நீங்க எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறீங்க. கர்த்தர் அழகா நடத்திட்டு இருக்கிறார். இன்னைக்கும் நீங்க எப்படி இருக்க போறீங்க, என்ன செய்ய போறீங்க? உங்களுக்கெல்லாம் தெரியும். இன்னும் வேதத்தில் பவுலை பற்றி உங்களுக்கு தெரியும். அவன் ஒரு வார்த்தை சொல்லுவான் பாருங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புத்தகம் 27வது அதிகாரத்தில் ஒரு அழகான வார்த்தையை சொல்லுவான். 27வது அதிகாரம் 20வது வசனத்தில் அவன் கப்பல் சேதத்தில் இருப்பான். பயங்கரமான ஒரு பிரச்சனை, பயங்கரமான ஒரு போராட்டத்தை சந்திப்பான். அப்போ ஒரு காரியம் அவன் சொல்லுவான், இனிமேல் நான் தப்பி பிழைப்பேங்கிற ஒரு நம்பிக்கையே போயிடுச்சு அப்படிம்பா. அப்படிதான் சொல்லுவான் அவன். 27வது அதிகாரம் 20வது வசனம் நினைக்கிறேன். நீங்க கொஞ்சம் வாசித்து பாருங்க, நல்லா இருக்கும். அந்த வசனம் ரொம்ப அருமையா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு வசனம். ஆனா தப்பி பிழைப்போமாங்கிற ஒரு நம்பிக்கையோடு இருந்த மனுஷனை தப்பிக்கும்படி வைத்தது எதுன்னு கேட்டீங்கன்னா, அவன் எந்நேரமும் எந்த சூழ்நிலைகளிலும் கர்த்தரை விட்டு விலகாதவனாய், கர்த்தரை கனப்படுத்துகிறவனாய் இருந்தான். அல்லேலூயா. அந்த வசனம் எடுத்துட்டீங்களா? கொஞ்சம் வாசிங்க பாப்போம். அநேக நாளாய் சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படாமல் மிகுந்த பெருங்காற்று மழையும் அடித்துக் கொண்டிருந்தபடியால் இனி தப்பி பிழைப்போம் என்னும் நம்பிக்கை, பாருங்க, இனி தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை முழுமையும் அற்று போச்சு. கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லை. ஏன்னா சூழ்நிலை அப்படி இருக்கு.
ஆனால் நான் சொல்கிறேன், என்ன சூழ்நிலை அப்படி இருந்தாலும் சரி, எந்த மனுஷனுக்கும் இப்படிப்பட்ட ஏதாவது ஒரு சூழ்நிலை இருக்கும். எல்லா மனுஷனுக்குமே உபத்திரவம் இருக்குல்ல, அதனால ஏதாவது ஒரு சூழ்நிலை இருக்கும். ஆனால் நான் இன்னைக்கு சொல்கிறேன், கர்த்தரை நீங்கள் கனப்படுத்தி இருந்தீங்கன்னா, கர்த்தரை நீங்கள் உயர்த்தி இருந்தீங்கன்னா, கர்த்தரோட சார்ந்து இருந்தீங்கன்னா, நிச்சயமாக சொல்கிறேன், அவர் உங்களை பார்த்துக்கிட்டே இருப்பார். சரியான நேரத்தில் அவரும் உங்களுக்கு கனத்தை கொடுப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? 7 வருஷம் கழிச்சு போனாயா, 7 வருஷம் கழிச்சு போனா, அவள் விட்டு போனது எல்லாவற்றையும் அவளுக்கு திரும்ப கொடுனான். லோத்து தூதர்களை காப்பாற்றினபடினாலே அவருக்கு முரட்டாட்டம் பிடிக்க வச்சாங்க. தேடி தேடி அழுத்து போனதெல்லாம் இல்லை. பின்னாடி நீங்க அதே அதிகாரத்தில் வாசிச்சு பாருங்க. அவன் கேட்டுக்கொண்டதன்படியே அவன் எந்த இடத்துல வாசம் பண்ணணும், என்னால் தூரமான இடத்துக்கு போக முடியாது, நான் வயசாகி போச்சுன்னு சொல்றான். அந்த இடத்தையே கர்த்தர் அவனுக்கு கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. இன்னும் சாமுவேல் கர்த்தரை கனப்படுத்தினபடினாலே தன்னுடைய குமாரர்களை தானும் அங்கே ஒரு சாட்சியாக நிற்கிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவச்சனமே, உடைய வாழ்க்கையில் இன்னைக்கு நிறைய பிரச்சனைகள் சொல்லிட்டு நாமும் அந்த பிரச்சனைகளுக்குள்ளே விழுந்து போகாமல், நாமும் அதையே நாம் செய்து கொண்டு இருக்காமல், நான் அந்த மாதிரி கூட்டத்தோட சேர மாட்டேன், அந்த மாதிரி மனுஷனோடு இருக்க மாட்டேன், ஏன்னா நான் அதற்காக அழைக்கப்படவில்லை, அதற்காக தெரிந்து கொள்ளப்படவில்லை, கர்த்தரை கனப்படுத்துவேன், அவர் என்னை கனப்படுத்துவார்னு சொன்னீங்கன்னா, நான் சொல்றேன், உங்க சந்ததி நிச்சயமா ஆசீர்வதிக்கப்படும், உங்கள் பிள்ளைகள் நிச்சயமா ஆசீர்வதிக்கப்படுவாங்க. ஏன்னா யாருக்கு கொடுத்த வாக்குத்தத்தமான வசனங்களும் வார்த்தைகளும் பொய்யா போனதில்லை. நீங்கள் இப்போ பார்க்குறீங்க எங்கள் ஊழியம் திரும்ப திரும்ப சாட்சியாக சொல்கிறத நான் வெட்கப்படதில்லை. ஏன்னா பவுல் சொல்கிறாரா, எழுதினதையே மறுபடியும் எழுதுவதை குறித்து நான் என்ன செய்கிறேன், சந்தோஷப்படுறேன்னு சொல்கிறேன். பார்த்தீங்களா, அந்த மாதிரி சொன்னதை குறித்து திரும்பி நான் சொல்கிறதுக்கு சந்தோஷப்படுறேன். ஒன்றுமே இல்லை. யாரும் இவ்வளோ கொடுப்பேன், இதை செய்வேன், அதை செய்வேன்னு சொல்லிலாம் ஆரம்பிக்கலை. எனக்கு ஒன்று தெரியும், என்னை நடத்துவார், என்னை பாதுகாப்பார், அவரை நம்புகிறேன், அவரை கனப்படுத்துகிறேன், அவர் என்னை கைவிடவே மாட்டார்னு சொன்னேன். இன்னைக்கு வரைக்கும் நடத்திட்டு இருக்கிறார். இதை விசுவாசிக்கிற, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற, இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்க சொல்லுங்க, ஏலியின் குடும்பத்தை போல நான் இல்லை, சாமுவேல் குடும்பத்தை போல மாறுவேன், சுனேமியாவின் குடும்பத்தை போல மாறுவேன், நாபோத்தில் இருக்கிற அந்த எசபேல் குடும்பத்தை போல இருக்கக்கூடாது. என்னுடைய குடும்பம் சாமுவேலின் குடும்பமாக மாறணும், லோத்தின் குடும்பமாக மாறணும், ராகாப்பை போல மனமுள்ள ஒரு ஸ்திரீயாய் மாறணும், சுனேமியாலை போல ஒரு மனமுள்ள பெண்ணாய் மாறணும்னு சொல்லுங்க. கர்த்தர் உங்களை கனப்படுத்துவார். எத்தனை பேரை கனப்படுத்துறது உங்களுக்கே தெரியும். சாலமோன் வாழ்க்கையில் பார்த்துருக்குறோம். முதலாவது அவன் ஆலயத்தை கரெக்டாக செஞ்சான், கரெக்டாக பண்ணார், எல்லாம் பண்ணார். கனப்படுத்துகிற போது நல்லா தான் அவருடைய லைஃப் போயிட்டு இருந்துச்சு, நல்லா போயிட்டு இருந்துச்சு. கொஞ்சம் அவருடைய வாழ்க்கையில் கொஞ்சம் ஸ்திரீகள் வந்தபோது கனவீனப்படுத்துறத பார்த்தார் கர்த்தர். திரும்ப என்ன நிலைமை ஆச்சுன்னு நமக்கு தெரியும். இதை கேட்கிற என் அன்பான தேவச்சனமே, யாருடையும் விஷனப்படுத்தணும், காயப்படுத்தணுங்கிறது என்னுடைய நோக்கம் இல்லை. கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை திட்டமும் தெளிவுமாய் சொல்லி போவது என் மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. ஆகையினாலே இந்த நாளிலே ஒரே ஒரு தீர்மானம், நாட்கள் பொல்லாதவைகள், பல காரியங்கள், பல சூழ்நிலைகள், பல சம்பவங்கள், பல பிரச்சனைகள் வரும். ஆனால் எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் அசட்ட பண்ணுற காரியம் நமக்குள்ள வரக்கூடாது. அவர் கனவீனப்படும் போது நம்முடைய குடும்பம், நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய பேர பிள்ளைகள், நம்முடைய தாத்தா பாட்டி எல்லாம் கனவீனப்படும். ஆகையினால இன்றைக்கு எத்தனை சபைகள் இப்படி அசட்டையாக நடந்து, எத்தனை ஊழியக்காரங்க அசட்டையாக நடந்து, எத்தனை விசுவாச பிள்ளைகள் கர்த்தருடைய காரியத்தில் அசட்டையாய் நடந்து விழுந்து போயிருக்கிறாங்களோ, அத்தனை குடும்பத்திற்கும் நான் இப்பொழுது ஜெபிக்க போகிறேன். நீங்களும் என்னோட சேர்ந்து ஜெபிங்க. எல்லாரும் எழும்பி நிற்போம், நம்ம ஜெபிப்போம், கர்த்தர் நம்மை கனப்படுத்துவார். ஹல்லேலூயா. எல்லாரும் எழும்பி நிற்போம். இப்போ கர்த்தரை கனப்படுத்துகிற நேரம், ஜெபிக்கிற நேரம். இது வரைக்கும் ஒரு சின்ன சின்ன தவறு நமக்கு தெரியாமலே நம்முடைய வேலை செய்கிற ஸ்தலங்களில், சபைகளில் நம்மளும் சேர்ந்து சபைக்கு விரோதமாக நிற்கிற கோஷ்டியோட குரூப்போட நின்றுப்போம். அதை எல்லாம் கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் நிச்சயமாக நம்மளை ஆசீர்வதிக்க போகிறாங்க, நம்மளை மன்னிக்கிற தேவனாக இருக்க போகிறாங்க. ஹல்லேலூயா. உங்க ஊழியம் நான் ஏன் கலங்கணும், அழைச்சது நீங்க, நடத்தி செல்வீங்க. எல்லாம் அப்படியே ஆண்டவர்ட்ட ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே இது நீங்க கொடுத்த குடும்பம், நீங்க கொடுத்த ஊழியம், நீங்க கொடுத்த தொழில், எந்த சூழ்நிலையில உமக்கு பயப்படுகிற பயம் இல்லாம நான் வாழ்ந்துடக்கூடாது. உமக்கு பயந்துதான் எல்லாவற்றையும் செய்யணும். அப்பதான் நீங்க என்ன கனப்படுத்துவீங்க, என்ன ஆசீர்வதிப்பீங்கன்னு சொல்லி கேளுங்க. லோத்து உண்மையாவே வாயை திறந்து கேட்ட ஆண்டவர் சொல்றாரு, நீ போடி போப்பானாரு. இல்ல, எனக்கு அவ்வளவு தூரம் போக முடியாது, மலை இந்த மலைக்கிட்ட இங்கனக்குள்ள இருந்துக்கிறேன் அப்படின்னா, அதே இடத்துல கர்த்தர் அவனை தங்கி அவனை இருக்கும்படிக்கு அவன் தவிர மற்ற எல்லாரையும் சங்கரித்து போட்டு அவர்கள் குடும்பங்களை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கும் நிச்சயமா அந்த ஆசீர்வாதம் உங்க குடும்பத்துக்கு வரணும், உங்க பிள்ளைகளுக்கு வரணும்.
எந்த பிள்ளைகளும் விழுந்து போச்சு, கெட்டு போச்சு, பட்டு போச்சு, இது அழிஞ்சு போச்சுன்னு சொல்லி நான் கேட்கக்கூடாது. எல்லா பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார், சரிப்படுத்தினார், திரும்ப கட்டினார், எழுப்பி இருக்கிறார்னு சொல்ற வார்த்தையை கேட்கணும். அதுக்கு என்ன செய்யணும்? அர்ப்பணிக்கணும். நான் என் ஊழியத்தை இப்படி நான் அர்ப்பணிக்கும் போது, என் குடும்பத்தை நான் அர்ப்பணிக்கும் போது என்ன நடத்துறார் எங்களோட சேர்ந்து. அப்படி நீங்களும் இது உம்முடைய பணி, உம்முடைய காரியம், நான் அசட்டையா செய்ய மாட்டேன், திட்டங்கள் தருகிறவர் நீர், செயல்படுத்தி மகிழ்கிறவர் நீர், என்ன நடத்துங்கன்னு சொல்லி கேளுங்க. கர்த்தர் உங்களை நடத்த போறாரு. ஹல்லேலூயா. உங்க ஊழியம் நான் ஏன் கலங்கனும், அழைச்சது நீங்க நடத்தி செல்வீங்க. எல்லாம் சொல்லுங்க. உங்க ஊழியம் நான் ஏன் கலங்கனும், அழைச்சது நீங்க நடத்தி செல்வீங்க. திட்டங்கள் தருபவர் நீர்தானையாம், செயல்படுத்தி மகிழ்பவரும் நீர்தானையா. திட்டங்கள் தருபவரும் நீர்தானையாம், செயல்படுத்தி மகிழ்பவரும் நீர்தானையாம். எஜமானனே என் ராஜனே. ஆமென். அல்லேலூயா. எஜமானனே என் ராஜனே, எஜமானன் நீர் இருக்க வேலைக்காரனுக்கு ஏன் கவலை, எஜமானன் நீர் இருக்க வேலைக்காரனுக்கு ஏன் கவலை. உங்க ஊழியம் நான் ஏன் கலங்கனும், அழைச்சது நீங்க நடத்தி சென்றீங்க. உங்க ஊழியம் நான் ஏன் கலங்கனும். எல்லாம் சொல்லுங்க. தெரிந்தது நீங்க நடத்தி செல்வீங்க. வாசிங்க. ஆமென். எலியாவை காகம் கொண்டு போஷித்தவர் இன்றும் ஜீவிக்கிறார். நம்மை போஷிப்பதற்கு ஆயத்தம். ஆனா அவரை கனப்படுத்தணும். அவரை கனப்படுத்தினாதான் அந்த சிறிய பஞ்சத்துல போஷித்தது போல, அந்த விதவையின் வீட்டுல மாவு குறையாமல் இருந்தது போல நம்ம வீட்லயும் குறைவுபடாது. அல்லேலூயா. எல்லாம் பாடுங்களேன். ரொம்ப நாள் ஆச்சுல அந்த பாட்டு பாடுங்க. எஸ். எலியாவை காகம் கொண்டு போஷித்தீரே, சூரை செடி சோர்வு நீங்க பேசினீரே. எலியாவை காகம் கொண்டு போஷித்தீரே, சூரை செடி சோர்வு நீங்க பேசினீரே. தெய்வமே பேசும் தெய்வமே, தெய்வமே பேசும் தெய்வமே, எஜமான நீர் இருக்க வேலைக்காரருக்கு ஏன் கவலை, எஜமான நீர் இருக்க வேலைக்காரனுக்கு ஏன் கவலை. உங்க ஊழியம் நான் ஏன் கலங்கனும், அழைச்சது நீங்க நடத்தி செல்வீங்க. எல்லாம் சொல்லுங்க. ஆண்டவரே, இந்த குடும்பம் நீங்க எனக்கு கொடுத்தது, இந்த சபை எனக்கு நீங்க கொடுத்தது, இந்த ஊழியக்காரர் நீங்க எனக்கு கொடுத்தது. அதனால எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. எளிய போல மனுஷனுக்கு விரோதமாய் மனுஷன் பாவம் செய்தால் நியாயாதிபதிகள் அவர்களை விசாரிப்பாங்க. தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்தால் யாருப்பா எங்களை விசாரிப்பான்னு சொல்லி நான் அறிந்திருக்கிறபடினால அந்த குடும்பம் அழிஞ்சது. ஆனா நான் என் குடும்பத்தை அழிவதற்கு விட மாட்டேன். இப்பவும் நான் உம்மை கனப்படுத்துவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை ஆராதித்திருக்கிறேன். என்ன நடத்துங்க. சின்ன சின்ன அசட்டையான காரியம் சர்ச்சுக்கு கூப்பிடும் போது, சர்ச்சு கூட்டங்கள்ல இருக்கும்போது, கன்வென்ஷன்ல, உபவாச கூட்டங்கள்ல, மாதாந்திர வாக்குத்தத்த கூட்டங்கள்ல, ஸ்பெஷல் கூட்டங்கள்ல இருந்திருக்கும். இப்ப நான் என்ன சரிபடுத்துறேன், என்ன ஒப்பு கொடுக்கிறேன், என்ன நடத்துங்கன்னு கேளுங்க. ஆண்டவர் உங்களை நடத்துவார். ஒரு சில நேரம் சூழ்நிலையினால என்ன செய்யறதுன்னு தெரியல பிரதர், எனக்கு இதில் இப்படி வந்தா இப்படி வரும்னு தெரியாமலே நான் போய் மாட்டிக்கிட்டேன். இதுக்காக தான் இவங்க குரூப் சேர்த்தாங்க, இதுக்காக தான் கமிட்டி சேர்த்தாங்க, எனக்கு தெரியாத பிரதர்னு சொல்றீங்களா? இப்போ மனுஷனிடத்துல இல்லை, தேவனிடத்துல ஒப்புரவாகி, ஆண்டவரே உம்மை கனப்படுத்துகிறவங்கள தான் நீங்க கனப்படுத்துவீங்க, உம்மை அசட்டை பண்றவங்கள நீர் கனவீனப்படுத்துவீங்க. அது என்ன மாத்திரம் இல்லை, என் சந்ததிக்கு நான் தெரிஞ்சிருக்கிறேன்.
ஆகையினால் இப்பொழுதே நான் அவரிடத்திலிருந்து விலக, அவரிடத்திலிருந்து ஞானமாய் நடந்து கொள்ள எனக்கு கிருபை கொடுத்திருக்கிறீங்க, இரக்கம் கொடுத்திருக்கிறீங்க. இது ஒரு கடைசி கால தருணம் நான் நினைக்கிறேன். அதனால என்ன நடத்துங்கன்னு சொல்லி கேளுங்க. இன்னைக்கு சொல்றேன், என்னைக்கு சொல்றேன், அவர் அப்பவும் இல்லை இப்பவும் இல்லை, எப்பவுமே அவர் மாறாத தேவனாய் இருக்கிறபடினாலே எலியாவின் தேவன் இருக்க எதுவும் என்னை அசைப்பதில்லை என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நான் இந்த ஊழியத்தை ஒப்பு கொடுத்து செய்யும் போது என்னை, என் பிள்ளைகளை, எங்கள் ஊழியங்களை நடத்துகிற தேவன் இன்றைக்கு யார் ஒப்பு கொடுத்து ஜெபித்தாலும், எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் கர்த்தர் உங்களை நடத்தி ஆசீர்வதிப்பார். அதுக்கு ஒரே ஒரு காரியம் தான், எல்லாத்தையும் விட்டுட்டு கர்த்தரை நான் கனப்படுத்துற காரியத்துல கவனம் செலுத்த போறேன். கர்த்தரை கனப்படுத்தும் போது எனக்கும் ஆசீர்வாதம் வருங்கிறத நான் விசுவாசிக்கிறேன். எனக்கு அவர் செய்வார்னு சொல்லி நம்பிக்கையோடு லோத்தை மட்டுமல்ல, சுனேமியாலை மட்டுமல்ல, சாமுவேலை மட்டுமல்ல, ஆபிரகாமை மட்டுமல்ல, பவுலை மாத்திரமல்ல, நம்பிக்கை அற்றுப்போன பவுலை கரையிலே விழும்படி செய்த ஆண்டவர் இன்றைக்கு என்னையும் அப்படி காப்பாற்றுவார் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. உங்க குடும்பத்தில் இருக்கிற சுகவீனங்கள், பலகீனங்கள், சாபங்கள், பாவங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே நீங்கள் அர்ப்பணிக்கும் போது மாறுகிறது. ஹல்லேலூயா. ஒருவேளை இதனால கூட வந்திருக்கோம், ஆனா இப்போ மனம் கசந்து அழுது, மனம் பாரத்தை இறக்கி வச்சு, அப்பா நான் செய்தது என்னதுன்னு தெரியாம செய்துட்டேன், எனக்கு மன்னிங்கன்னு சொல்லி கேட்டா அவர் அன்றைக்கு பரத்திலே மன்னிப்பு நமக்காய் கேட்டார். இன்னைக்கு என்ன போல ஊழியக்காரனை கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிறார். அந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவனாய் இருக்கிறபடினால் கனப்படுத்துவேன் என்று தீர்மானம் பண்ணுகிற, திட்டம் எடுக்கிற, ஜெபிக்கிற, ஜெபத்திலே ஒப்புரவாகிற ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதிக்க போறார். நல்ல பதில் வரப்போகிறது, அநேக சாட்சிகள் வரப்போகிறது, அநேக விடுதலைகள் வரப்போகிறது. ஏன்னா அநேக குடும்பங்கள் கர்த்தரை கனப்படுத்துகிற குடும்பங்களாய் மாற போறீங்க. நான் விசுவாசிக்கிறேன். அந்த விசுவாசத்தோடு உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நீங்க தேவ சமாதானத்தோடு போக இப்பொழுதும் நான் உங்களுக்காய் ஜெபிக்கிறேன். ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்மை ஒவ்வொரு நாளும் கனப்படுத்தும் போது எத்தனை குறைவுகள், எத்தனை பிரச்சனைகள், எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் எங்களுக்கு நீர் மாற்றி இந்த ஊழியங்களை தொடர்ந்து செய்யும்படி நீர் கிருபை தருகிறேன். அதே போல இப்பொழுதும் தொலைக்காட்சியில, யூடியூப்ல, சபையில என்ன அறியாம சில காரியங்களை நான் செய்திருப்பேன், கனவீனப்படுத்தியிருப்பேன், அசட்டையா இருந்திருப்பேன். இனி நான் அப்படி இருக்க மாட்டேன்னு சொல்லி நம்முடைய பிள்ளைகள் யாரெல்லாம் தீர்மானம் எடுக்கிறாங்களோ அவர்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளை கண்டு சமாதானத்தோடு, சந்தோஷத்தோடு, வாலாக்காமல் தலையாக்கி, கீழாகாமல் மேலாக்கி உம்முடைய ராஜ்யத்திற்குள் வரும்போது நீர் பரிசுத்தராய் இருக்கிறது போல எல்லா பிள்ளைகளும் பரிசுத்தமாய் இருக்க நீர் கிருபை செய்யும். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஜெபிக்கிற எல்லா ஜெபத்திற்கும் பதில் கொடுத்திருக்கிற தேவன், எந்த நாளிலும் அப்படியே நீர் எங்களுக்கு பதில் கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். தேவ தரிசனத்தோடு செயல்படும் இவ்வூழியத்தினை உங்களது உதாரத்துவமான காணிக்கைகளால் தாங்க விரும்பினால் எம் ரஞ்சித் குமார், கேபுதூர் பிரான்ச், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அக்கவுண்ட் நம்பர் 3386424648, IFSC கோட் SBIN 00155569. உங்களது 24 மணி நேர ஜெப தொடர்புக்கு பாஸ்டர் கே. மோசஸ் மாரியப்பன், 2/26 SP நத்தம் அஞ்சல், திருமங்கலம் தாலுகா, மதுரை மாவட்டம் 625706. போன் நம்பர் 9360383940. அவர் இமெயில் அட்ரஸ் mosesspn.k@gmail.com. ஜெபியுங்கள், தாங்குங்கள். தேவன் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.